இஸ்ரவேலின் தேவனே, இசுராஜன் பாலகனே, இஸ்ரவேலின் தேவனே, இசுராஜன் பாலகனே, துதி பாடுவோம் அவரை, துதி பாடுவோம் அவரை, வாழ்த்தி துதி மலர் தூவிடுவோம். Merry, Merry, Merry Christmas. Oh, happy, happy, happy Christmas. We wish you a Merry, Merry, Merry Christmas. Oh, happy, happy, happy Christmas. இருளின் அதிகாரத்தினால் நாம் அடிமைகளாயிருந்தோம். அன்பின் குமாரன் தியாகத்தினால் நாம் விடுதலையாக்கப்பட்டோம். தம் அன்பின் ஜனத்திரளாக நம்மை சேர்த்து கொண்டாரே. பாவ மன்னிப்பு மீட்பு எல்லாமே அன்பின் இலவச பரிசாய் அளித்தாரே. மேரி 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 கிறிஸ்மஸ். அவர் ஒரு சாட்சி சொன்னார். நான் சொன்னா கூட ஒரு 24 hours வேணும். நானும் ஒரு பாவிதான், உலகத்தில் மிகப்பெரிய பாவியாக இருந்தவன். என்னென்ன அக்கிரமங்கள் நான் செய்யணுமோ, என்னென்ன அநியாயங்கள் செய்யணுமோ எல்லாமே செஞ்சிருக்கிறேன். பேரே கபாலி. கபாலின்னா உலகத்துக்கு நிறைய பேர் தெரியும். இந்த பேர் ஒரு ரவுடிசம் உள்ள பேர். எங்க பார்த்தாலும் இந்த கபாலின்னு சொன்னீங்கன்னா எல்லாமே ரவுடிசம் அப்படின்னு தான் இருக்கும். பேர் முத்திரை குத்துன ஒரு பேர். இந்த முத்திரை குத்தப்பட்ட போலவே நானும் நடந்தேன். இதுக்கு ரொம்ப ஆசை, ரவுடிசம் பண்ணணும்னு ஆசை. இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் நான் செஞ்சிருக்கிறேன், பழகிருக்கிறேன், எல்லாம் பண்ணியிருக்கிறேன். ஒன்று கூட தவறு இருந்து கிடையாது. என்ன கட்ட பழக்கலாம் வேணுமோ அத்தனையும் செஞ்சு பார்த்துருக்கிறேன். மனசுக்கு நிம்மதியும் கிடையாது, சமாதானமும் இல்லை. அப்படி ஒரு வேலையில் இருக்கும்போது தான் தேவன் எல்லா நண்பர்களையும் விட்டு போயிட்டாங்க. என்னோட கூட பழகினவர்கள், என்னோட கூட பேசினவர்கள், என்னோட கூட எல்லாம் சண்டையிட்டவர்கள் எல்லாம் என்னை விட்டுட்டு ஒரு நாள் போயிட்டு போது தான் எனக்கு யார் துணை, என்னை யார் தேற்றுவாங்க, என்னை யார் மாற்றுவாங்க, எனக்கு யார் நல்வாழ்வை காட்டுவாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நண்பர் இப்படி சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் ஜெபத்துக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட போங்க, உங்களை வாழ்வை மாற்றுவார். நானும் அவர் சொன்ன மாதிரி ஒரு அருமையான இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான். எங்களுடைய அப்பா, என் தாத்தா, என் பாட்டி எல்லாமே இந்துத்துவத்திலே வளர்ந்து இந்துத்துவத்திலே இருந்தவர்கள் தான். அல்லேலூயா. நான் யாரையும் குறை சொல்லவோ அல்லது குற்றம் சாட்டவோ இல்லை, நான் இருந்ததாய் சொல்லுகிறேன். அல்லேலூயா. என் தாத்தா ஒரு பூசாரி, என்னுடைய சித்தி சும்மா ஒரு அந்த ஸ்லோகங்களை சொல்லி சொன்னாலே குணமாயிடும். இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து பின்னணியிலிருந்து வளர்ந்தவன் தான். அதனால்தான் எனக்கு பேரே கபாலீஸ்வர் என்ற பேரை தான் எனக்கு கபாலி என்று வைத்தார்கள். குடும்பத்தினுடைய எல்லா பேரும் அப்படிதான். இப்படிப்பட்ட நிலைமையில பல்வேறு பழக்க வழக்கங்களினால் நல்லவற்றையும் விவரித்து சொல்ல நேரம் இல்லை. எல்லா பழக்க வழக்கங்கள் நடந்து கொண்டிருந்தவன் தான். அருமையான என்னுடைய வாழ்க்கையில அண்ணன் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு சமாதானத்துக்கெல்லாம் வந்தவங்க தான். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து போயிருக்கிறேன். அதை விவரித்து சொல்வதற்கு நேரமும் இல்லை, போதிய கால அவகாசம் இல்லை. ஆனாலும் தேவனை அண்டினேன், தேவன் என்னை மாற்றினார். எல்லா பழக்க நிறைய கட்ட வார்த்தை பேசுவேன். கட்ட வார்த்தைக்கெல்லாம் அகராதி சொல்லுவேன். ஒவ்வொரு கட்ட வார்த்தைக்கும் அதுக்கு தமிழ் அகராதியே சொல்லுவேன். அந்த கட்ட வார்த்தையெல்லாம் எங்க இருந்தா மாற்றினார் எப்படி தெரியாது. இன்றைய வரையிலும் தேவன் எல்லா கட்ட வார்த்தைகளும் மாற்றும்படியாக செய்திருக்கிறார். சண்டை போடுவதில்லை, சமாதானத்தோடு கூட இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். இந்த நம்முடைய வருமானத்திலே குறைவான வருமானம் நம்முடைய தொழில, இந்த வருமானத்திலும் தேவன் கடன் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுக்கு எங்கிருந்தும் பணமும் வரல, எங்கிருந்து யாரும் எங்களுக்கு கொடுக்கல. இது நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்கும் ஒரு பழக்க பேச்சு நான் சொன்னா, எங்களுக்கு எங்கிருந்து பணம் வருது, இவங்களுக்கு இது நடத்துறாங்கன்னு சொல்லி இல்ல, நாங்க சொந்தமாகவே இது நடத்துகிறோம், சொந்தமாகவே இது செய்கிறோம். ஆனா இது யாருமே எங்களுக்கு பணம் எல்லாம் தர்றது கிடையாது. அல்லேலூயா. கர்த்தன் ரொம்ப நல்லவர். அவர் அண்டினவர்களே ஆஸ்வதிக்கிறார். இந்த அருமையான நேரத்திலும் கூட விசேஷித்த விதமாய் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்துக்காக, இந்த கழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொழிலாளிகளுக்காக, இந்த கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்காக, இந்த கழகத்தினுடைய அதிகாரிகளுக்காக, இந்த கழகத்தினுடைய மற்ற எல்லா காரியங்களுக்காக நம் மத்தியில் இருக்கிறதான மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய ஜப ஐக்கியத்தினுடைய தலைவராக இருக்கிற திரு நேசராஜ் அவர்கள் வந்து ஜபம் பண்ணுவாங்க.
ஹல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி நம்முடைய நிர்வாகத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். நமக்கு அநேக தேவைகள் இருக்கிறது. நம்ம எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம். கடவுள் தான் நமக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கரங்களை முடிந்தால் உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்த பூமியில நம்முடைய பலத்தினாலும் மாம்சத்தினாலும் ஞானத்தினாலும் அறிவினாலும் நம்முடைய பணத்தினாலும் வாழ்ந்து விட முடியாது. ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் மறைந்து போய்விடும். ஆண்டவராகிய இயேசுனுடைய பிறப்பை கொண்டாடுகிற இந்த மாதத்துல கூட அவரை நினைவுறும். அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும். வலது கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், எங்க நிர்வாகத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களுடைய தேவைகள் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே, எல்லா பணிமனையில விசேஷமா இந்த மந்தவெளி பணிமனையில் ஆண்டவரே அவர்கள் பிரயாசப்பட்டு செய்கிற இந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதன் மூலமாய் அநேக ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் ஆண்டவரே இந்த மாநகர போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற எல்லா பணிமனைகளையும் எல்லா தொழிலாளர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்க கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ குடும்பங்கள்ல பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், நெருக்கங்கள், அந்த குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தில் நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. வறுமையெல்லாம் மாறின ஆண்டவரே, ஓ உம்முடைய கிருபை ஆண்டவரே அந்த குடும்பங்களில் உண்டாவதாக. ஆண்டவரே இயேசுவே, நீர் உதவி செய்யும். எங்க டிரான்ஸ்போர்ட்ல வேலை செய்யற எல்லா குடும்பங்கள், எல்லா ஆண்டவரே தொழிலாளர் குடும்பங்கள் ஆசீர்வதியும். எல்லா அதிகாரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அவர்களும் ஆண்டவரே கர்த்தருடைய கிருபையை பற்றிக்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, எங்க நிர்வாகத்தை நீர் பொறுப்பு நடத்தும். இந்த நிர்வாகம் நல்ல லாபத்தோடு இயங்க இதன் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்கள் கிடைக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீனாக. எங்களுக்கு வர வேண்டிய எல்லா சலுகைகள் ஆண்டவரே கிடைக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய சமாதானம், உம்முடைய ஆண்டவரே இரக்கம் இந்த போக்குவரத்து கழகத்தில் உண்டாவதாக. எல்லாரையும் கர்த்தர் சந்திப்பீராக. அமைச்சது முதற்கொண்டு எல்லா அதிகாரிகளோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, இந்த நிர்வாகம் முழுவதும் கர்த்தர் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர், விசேஷமா இந்த ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மந்தவெளி பணிமனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. தேவ செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட என்னை ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்காக முதலாவது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை பாதி பேர் தெரியும், பாதி பேர் தெரியாது. நான் இந்த மந்தவெளி பணிமனையில் நடத்துனராக பணிபுரிகிறேன். என் பேர் அண்ணாமலை. நான் ஒரு இந்துவாக பிறந்தேன். நான் இந்த பணிமனையில் பணிபுரியும் போது ஒரு சாதாரணமாக நான் வேலை சேரும் போது எனக்கு எந்த கடவுளையும் நான் வணங்க மாட்டேன். இந்துவாக இருந்தாலும் கூட எங்கள் வீட்டில் முழுமையாக இந்துத்துவ கொள்கையில் இருந்தாலும் கூட நான் ஒரு தீக்கா மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா ஒரு அம்பேத்கர் இருந்ததுனால எனக்கு அந்த போக்கில் போயிடுது. ஆகவே கடவுளை நான் முழுமையாக ரசித்தனில் விரும்பினது கிடையாது. ஆகவே நான் ஒரு நடத்துனர் பணி புரியும் போது எனக்கு எல்லா பழக்கங்களும் உண்டு. குடிப்பழக்கம், மற்றபடி ஒரு வாலிபருக்கு என்ன பழக்கலாம் உண்டு அந்த பழக்கம் எனக்கு உண்டு. அது நான் ஆரம்பத்துலேருந்து வேலைக்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு அந்த தொடர்ந்து அந்த நண்பர்கள் என்னை கெடுத்துட்டாங்க. ஆகவே நானும் கெட்டு போயிட்டேன். அதுலேருந்து மாறுறதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல. இந்த போயிலும் கூட நடத்துனர் ஆன பிறகு கூட நான் அன்னைக்கு கிடைக்கிற காசை குடிச்சிட்டு மற்றபடிய ஃப்ரெண்டுங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஜாலியாக இருப்பேன். அது ஒரு ஜாலியாக இருந்தது எனக்கு. அப்போ என்னுடைய மனைவி நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டேன். பாதி பேர் தெரியாது, இப்போ கொஞ்சம் தெரிவிக்கிறேன். தான் இருந்தாலும் அந்த காதல் திருமணம் நடந்தால் 2 வீட்லேயும் எதிர்ப்பு. அப்போ அவங்க கிறிஸ்துவங்க, அவங்க யார் எங்கள் மனைவி. அதனால் அவங்க சர்ச்சுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், சர்ச்சுனால பிடிக்கவே பிடிக்காது. கிறிஸ்துவ மதம் என்பது எதையோ மதம் மாத்துறாங்க, அதனால் எனக்கு பிடிக்காது. நான் எந்த மதத்தில் போனாலும் சரி நான் கிறிஸ்துவ மதத்தை கொண்டு மாற மாட்டேன்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்தேன். ஆக அவங்க எவ்வளோ நம்ம எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நீ பண்ணுறதை பண்ணு, ஆனால் எனக்கு இப்போ தேவை காசு, பணம். ஆண்டவர் சொல்லுவார், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். அப்படி சொல்றாருல. எனக்கு முதல்ல ஒரு வீடை கொடுக்க சொல்லுவேன் ஆண்டவரை. அப்போ எனக்கு நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் அப்படி சொல்லுவேன். ஆண்டவருக்குள்ள வந்தால் தான் கொடுப்பாருன்னுவாங்க அவங்க. நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னுவாங்க. ஆனால் இப்படியே வெளில போயின்னு இருப்பேன்.
ரொம்ப வறுமையில வாடின என் குடும்பம். உண்மையில வாடகை தான் இருந்தேன் நான். அப்போ நான் 27 வந்து ரெகுலர் பிஎம் தான் எனக்கு. நான் 27 வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்கா அண்ணா ஆட்சியிலேருந்து திருமங்கலம் போயிட்டு இருக்கேன் மதியானம் 3 மணிக்கு. அப்போ எனக்கு திடீர்னு கண்ணு கொஞ்சம் மங்கிடுச்சு. இதான் உண்மை, இது பொய் சொல்லலை, எதுக்காக சொல்லலை. கண்ணு எனக்கு மங்கிடுச்சு. ரவுண்டான கட்ட போகிறதுல கண்ணு கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ என்னடா இது கண்ணு இப்படி ஆயிடுச்சு, என்னடா நம்ம வந்து ரொம்ப கஷ்டம் மாட்டிக்கிறோமே என்னடான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துக்குள்ள ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாதை மட்டும் இது மாதிரி செய்வேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அந்த வசனம் இருக்கும். அப்போ நமக்கு கண்ணு போனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ என்னடா இது ஆண்டவரே, நான் அநேக பாவங்கள் செஞ்சுக்கிறேன், ஆனால் என்னை வந்து இந்த கண்ணை கொடுங்க, நான் வாழ்நாளில் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள நேர்ந்துக்கிட்டேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ரவுண்டானா போன பிறகு கூட எனக்கு ஒன்றுமே கண்ணு தெரியல. அப்புறம் எத்தனை பேர் ஏறாங்க எத்தனை பேர் இறங்கினாலும் கூட தெரியல. அப்புறம் கொஞ்சம் உடனே சரியாயிடுது. இது வந்து ஒரு விளையாட்டாக நினச்சிக்கலாம், ஏதோ பொய் சொல்றாரு அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை இது. ஆகவே அப்போ நான் முகப்பேருக்கு போயிட்டு எங்கள் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன், இல்லைப்பா இது மாதிரி ஆச்சு, நான் வந்து இன்னிலிருந்து மாறிட்டேன்னு. பத்தியா கிண்டல் பண்ணுற பத்தியா, நாங்கள் முகப்பேரில் அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன் தான். அப்போ நான் ஃபோன் பண்ண உடனே கிண்டல் பண்ணுறேன் பத்தியா, இல்லைப்பா உண்மைதான் என்னன்னா. அதுக்கு அடுத்த நாள் காலையில் லீவ் போட்டு அம்ஜிகாரில் ஒரு சர்ச்சில் போயிட்டு நான் சாட்சி சொன்னேன். அப்போ தான் அவங்க நம்பினாங்க. எப்போ தெரியுமா, 2003 31ஆம் தேதி 3 மணிக்கு நடந்தது இந்த நிகழ்வு. எனக்கு 11 வருஷம் ஆச்சு நான் வந்து நல்ல பிள்ளையா மாறி. ஓகேங்களா? அதுலேருந்து எந்த தவறும் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பயந்துக்கிட்டு நடப்பேன். அன்னைக்கு மாறினதாங்க. இது வரைக்கும் நான் தண்ணி அடிச்சு கிடையாது. நிறைய பேர் தெரியும், நான் ஒரு கோட்டர் வாங்கணும்னு வச்சிங்களேன் 1 மணி ஆகும். நான் நீலமேகம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க எனக்கு. 1 மணி ஆகும் வீட்டுக்கு போகிறது. வீட்டுக்கு போனால் பேண்ட்லாம் கீச்சின்னு தான் போவேன். ஓகேங்களா? அவங்களுக்கு எனக்கு மீன்லாம் வறுத்து கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இருந்தாலும் கூட இன்னைக்கு நான் அன்னைக்கு மனப்பூர்வம் மாறினதுலேருந்து எந்த பாவமும் செய்யாமல் இருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அன்னைக்கு நான் குடியானா இருக்கும் போது எனக்கு வந்து அன்றைக்கு செலவுக்கு தான் ஒரு கிலோ அரிசி 2 கிலோ அரிசி தான் வாங்கிட்டு போவேன். இன்னைக்கு நான் ஆண்டவர்குள்ள வந்த பிறகு ஒரு வீட்டுக்கு 3 வீடு கொடுத்துருக்காரு ஆண்டவர். அநேக அற்புதங்கள், புரியுதுங்களா? கடின உழைப்பு, அநேக அற்புதங்கள். எங்கள் பிள்ளைகள் இப்போ என் பையன் +2 படிக்கிறான், பொண்ணு 9th படிக்குது, அவங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஆகவே நான் இந்த கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை, வேற ஒன்றும் கிடையாது, மற்றபடியே வேற எதுவும் இல்லை. ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன், அவ்வளோதான். நல்லா உழைக்கிறேன், வேலைக்கு ஒழுங்காக வருவேன். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸாக பே எனக்கு. நான் மாதம் லாஸாக பே தான். ஏன்னா போட்டு எல்லாம் போட்டு கண்ட்ரோல் என்ன பண்ணுவார். இன்னைக்கு பார்த்தா 60 நாள் லீவ் வச்சிருக்கேன் நான், புரியுதுங்களா? வேலை இருந்தால் லீவ் போடுவேன், இல்லைனாக்கா லீவ் போடவே மாட்டேன். வெயினா வந்து ஊர் சுற்ற மாட்டேன். ஆனால் அன்னைக்கு ஒரு ஊர் சுத்தியா இருந்தேன் நான். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அற்புதம் பண்ணிருக்காரு. என்னடா அது அண்ணாமலை அப்படி பேசுறாரு நினைப்பீங்க நீங்க. நான் மாறினது நிறைய பேர் தெரியாது. ஆகவே நம்ம நண்பர் கபாலி கூட இங்கே சர்ச்சை வச்சிருப்பாரு. நிறைய முறை எனக்கு அறிவுரை கூட சொல்லுவார், இந்த சர்ச்சைக்கு வாங்க கொஞ்சம் வாங்க நீங்கள் வந்தால் எல்லாம் வருவாங்கன்னுவார். ஆனால் இதுக்கு இப்போ வந்த பிறகு தான் தெரியும் இதோடைய அற்புதங்கள்லாம் எனக்கு. ஆகவே என்னை ஆண்டவர் வந்து இந்த அளவுக்கு உயர்த்ததுக்கு அவர் நன்றி சொல்லிட்டு என்னை போல் நிறைய பேர் பின்பற்றணும். ஏன்னா குடிகாரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பன்றதை மறந்துடுறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நம்ம சகோதரர்கள் நடத்தின ஓட்டுநர்லாம் இன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு எவ்வளோ குடும்பங்களை இழந்துட்டு போகிற. எடுத்துக்காட்டுக்கு நம்ம யார் நம்ம 21 இருந்தார் கண்டக்டர் வேணுநாதன், அவங்க மனைவி போய் பார்த்தாக்க ரொம்ப அழகான மனைவி. அப்போதான் அவர் கிறிஸ்துவன்னு தெரியும், அவர் பயங்கர குடிகாரராக இருந்தார். ஆகவே நம்ம அதாவது போக்குவரத்து கழகத்தில் இது மாதிரி செயல்கள் வந்து நிறைய நடக்குது. இதை பார்த்தாவது பாதி பேர் திருந்துவார்கள் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால மனிதனுக்கு கிடைத்த நன்மைகள் என்ன? இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா? இவருக்கு மட்டும்தானா? இந்த கபாலிங்கிறவர் கேப்ரியலா மாறி இருக்கிறாரு, இவருக்கு மட்டும்தானா இயேசு கிறிஸ்து? உமாசங்கர்னு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். போய் தேர் ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளு, திருவாரூர்ல தேர் ஓட்டிக்கிட்டு இருந்த ஆளு, அங்க இருக்கிற தியாகராஜர் கோயில் திருக்கோயில்ல முதல் முறையா தமிழ்நாட்டிலே இருக்கிற 2வது பெரிய டெம்பிள் டேங்க், கும்பகோணத்துக்கு அடுத்தது மிகப்பெரிய டெம்பிள் டேங்கு திருவாரூரோட டெம்பிள் டேங்கு. அந்த கோவில் குளத்தை முதல் முறையா அந்த டெம்பிள் டேங்கை தூர்வாரினேன். கலெக்டராக இருக்கும்போது தூர்வாரினேன். வருஷத்துக்கு 2 பேர் அதில் சாவாங்க. ஒவ்வொரு வருஷமும் தேர் ஓட்டும்போது குறைஞ்சது 2 பேர் சாவாங்க. அதுக்கு பிறகு நான் 2000 அதை தூர்வாரி அதை கிளியர் பண்ணி கிரில் கம்பி போட்டு விட்டேன். தண்ணியில் உள்ளே போனாலும் அந்த கம்பியை பிடிச்சிட்டு வெளியில் வந்துடலாம். படித்துறை இருக்கும்ல, இதுதான் படித்துறைன்னா அதில் சுற்றிலும் ஒரு கிரில் கம்பி கீழே வரைக்கும் அது இருக்கும். அதில் கீழே போய் மாட்டுவாங்கல்ல, அப்படியே அந்த கிரில் கம்பியை பிடிச்சி மேலே வந்துடலாம். 2000 இது வரைக்கும் ஒரு ஆள் கூட சாகலை. அல்லேலூயா, ஒரு ஆள் கூட சாகலை.
ஆமா, திருவாரூர்ல தேருக்கு உடம்புடிச்சு நான் தான் இழுத்த ஆளு. அங்க உள்ள கும்பாபிஷேகத்தை பூரா எந்த கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் நான் போய் நிற்கணும். நான் போய் நின்னாதான் மழை பெய்யும், கருடர் வருவார். அதனால கூப்பிடுவாங்க. அது என்னமோ தெரியல, நான் போனவொன்னே அப்படியே கருடர் ஒரு ரவுண்ட் அடிப்பார், ஒரு மழை பெய்யும். அதனால அந்த சுவாமிகள் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க, எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படி இருந்த ஆளு, அப்படி இருந்த உமாசங்கர், இன்னைக்கு இவர் எப்படி கேப்ரியல் ஆன மாதிரியோ அது மாதிரி மாறிட்டேன். இல்லையா? இது கொஞ்சம் விசேஷமான செய்திலாம் அதுல இருக்கு, அது ரகசியங்கள்லாம் இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தானா நான் கிறிஸ்தவன் ஆயிருக்கக்கூடாது, கபாலி கேப்ரியல் ஆயிருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. அப்படின்னா நான் ஒரு முகமதியர், நான் ஒரு இந்து, நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கர், எனக்கு இயேசு பிறந்ததுனால என்ன நன்மை? இங்க ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், ஆனால் எனக்கு நன்மை இல்லைன்னா நான் அவரை பின்பற்ற மாட்டேன். அப்படின்னா உங்களுக்கு நான் விசேஷத்தை சொல்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம், பைபிள்ல இருந்து தான் நிறைய நான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்குன்னு இயேசு வந்து மிக மிக பெரியவர். அவரை பற்றி பேசும் பொழுது சொந்த கதை சோக கதைலாம் பேச முடியாது. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்துல ஒரு தேவதூதன் வந்து இயேசு பிறந்தது குறித்து அறிவிக்கிறான். எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப தெரிந்தது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும், நல்லா கவனமா கேட்கணும், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதை போய் யாரு, இந்த தேவதூதன் யார்கிட்ட போய் சொல்றான்னா, அங்க அதுல பாத்தீங்கன்னா இதுக்கு முந்த இதுல 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். மேய்ப்பர்கள்ட்ட போய் இந்த தேவதூதன் சொல்றான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இதுதான் இயேசு பிறந்ததுனால நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது எப்படி பிரதர்? அப்படின்னா கிறிஸ்தவர்கள் மட்டும்தானே இயேசுவை கும்பிடுறாங்க, நாங்க கும்பிடலையே, எங்களுக்கு எப்படி இது நற்செய்தி? அப்படின்னா நமக்கு இதுவரைக்கும் தெரிந்திருக்கிற கிறிஸ்தவம் வந்து, நான் சொல்ல போனா, நான் இது கிறிஸ்தவம்னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதை சொல்லும் பொழுது இதுவரைக்கும் நீங்க கிறிஸ்தவத்தை பார்த்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ணலாம். இவர் சொல்றாரு, இந்த வேதம் சொல்லுது, தேவதூதன் சொல்றான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. எப்படிங்க? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. இதுதான் இயேசு பிறந்தது. அப்படின்னா என்னங்க? நான் சுருக்கமா முதல்ல ஒரு நிமிஷத்துல சொல்றேன். இயேசு இந்த உலகத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னால பரலோக ராஜ்யம், அதாவது மரித்த பிறகு பரலோகமா அல்லது நரகமா அப்படிங்கிறத குறித்து முடிவு பண்றது போது, இயேசு இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னால பரலோகம் ஒரே ஒரு தரப்பினருக்கு மட்டும்தான் தரப்பட்டது. யாருக்கு தெரியுமா? யூதர்களை தவிர யாருக்கும் பரலோகம் கிடையாது. நீங்களும் நானும் என்ன கேட்டகரினா புறஜாதியார். இந்த வேதத்துல எல்லாமே இருக்கு. நீங்களும் நானும் புறஜாதியார். நம்ம எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் நமக்கு பரலோக கதவு திறக்கப்படலை. இத மாத்துறதுக்கு இயேசு பிறந்தார். இயேசு பிறந்த என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பரலோகத்தோட கதவை எல்லாருக்கும் திறந்து வச்சிட்டார். எல்லாருக்கும், சாதாரணமான அத்தனை ஜனங்களுக்கும் திறந்து வச்சிட்டார். பிரதர் எல்லாம் கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்கு, பரலோகம்னு சொல்றீங்க, நரகம்னு சொல்றீங்க, பட் எங்களுக்கு இதுல என்ன ரெலவெண்ட்? இது எப்படி பரலோக ராஜ்யத்தை பரலோகத்தை எங்களுக்கு திறந்து வச்சுட்டாருங்க, இதனால எங்களுக்கு என்ன நற்செய்தி அப்படின்னு கேட்டா நான் சொல்ல வரேன். இப்போ பரலோகத்தை திறந்து வச்சிட்டாரு அப்படின்னா அவர் சொல்றாரு, இயேசு இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய உயிரை கொடுத்தார். இதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதாவது நாம செய்த பாவங்கள், மீறுதல்கள், நம்ம பிறக்கும் போதே பாவத்துல பிறக்கிறோம். அப்புறம் நம்ம செய்யறது எல்லாமே தொடர்ந்து பாவத்தில் இருக்கு. கோபப்படுறோம், பொறாமப்படுறோம், அடுத்த ஆள் அடிச்சிருந்தோம், அடுத்த பொருளை எடுத்துருந்தோம், நிறைய விஷயங்களை பண்றோம். இந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு கொடுக்கிறதுக்காக வேண்டி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு யாருன்னா, இந்த வேதம் சொல்லுது, அவர் பரலோக தேவன், மனுஷகுமாரன்னு சொன்னாலும் இந்த வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வானம், பூமி, சமுத்திரம், வெட்டாந்தரை எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். மனுஷனை படைச்சவரும் அவர் தான். ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோடு உலாவிக் கொண்டிருந்தவர், கொஞ்சி குலாவிக் கொண்டிருந்தவர் அவர் தான். அவர் இறங்கி வந்து என்ன பண்ணாரு தெரியுமா?
ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணாரு. உங்களுக்காக எனக்காக உங்களையும் என்னையும் பரலோகத்துக்கு அதாவது பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களா மாற்றணுங்கிறதுக்காக அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து தன்னுடைய உயிரை அநியாயமான முறையில சிலுவையில கொடுத்தாரு. அதாவது இயேசுவை கொலை செய்ய சிலுவையில கொண்டு போகும்போது அவங்க பல விதங்கள்ல முயற்சி பண்ணாங்க அவர் மேல குற்றம் சொல்றதுக்கு. ஒரு குற்றச்சாட்டு கூட நிக்கல. அவங்க சொன்ன எல்லா பொய் சாட்சிகளும் பொய்னு உண்டாயிட்டு. எதையுமே அவங்களால நிரூபிக்க முடியல. கடைசியில எதுக்கு அவரை சிலுவையில அரைஞ்சு கொண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, யோவான் 19வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றாரு, எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு. யாராவது ஒரு மனுஷன் தன்னை தேவனுடைய குமாரன்னு சொன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கொலை செய்யப்படணும். அதனால இயேசுவை கொலை செய்யணும்னு சொல்லி அவரை சிலுவையில கொண்டு அரைஞ்சாங்க. ஸோ இப்படித்தான் இயேசுவை அவங்க கல்வாரி சிலுவையில அறைந்தாங்க. அவர் அப்படி எந்த தப்பும் பண்ணாம பாவமும் பண்ணாம உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. ரைட் பிரதர், இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இது கிறிஸ்தவர்களுக்கு இது ஓகே. எனக்கு என்னது? நான் ஒரு கபாலீஸ்வரராகவே இன்னும் இருக்கிறேன். எனக்கு இதுல என்ன நன்மை அப்படின்னு கேட்டா என்ன பண்ணாரு தெரியுமா? இவர் வந்து மனுஷ உருவ வடிவில் வந்து அவர் போய் அநியாயமான முறையில அவருடைய சொந்த ஜனங்களால கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி அவமானப்பட்டு மரித்தனால என்னாச்சுன்னா, கதவு, பரலோகத்துக்கான கதவு உங்களுக்கும் எனக்கும் யூதர்களுக்கு எல்லாருக்கும் திறக்கப்பட்டுருச்சு. ஒரு பீரியட்ல யூதர்களுக்கு மட்டும்தான் பரலோகங்கிறது மாறி மொத்தம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டது. ரைட், இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல என்ன ஸ்பெஷல்? நம்பர் ஒன் பாவ மன்னிப்பு இலவசமா கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல என்ன கிடைக்குதுங்க? முதல்ல என்ன கிடைக்குதுங்க? பாவ மன்னிப்பு. நீங்க போய் இப்போ யாராவது ஒருத்தட்டு போய் ஹோமம் பண்றதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து 7000 கொடுத்து, இல்ல வேளாங்கண்ணிக்கு போய், இல்ல ராமேஸ்வரத்துக்கு போய், இல்ல கங்கையில போய் தண்ணியில முங்கி பாவ மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, பாவ மன்னிப்புக்கான விலைய அவர் கல்வாரி சிலுவையில கொடுத்துட்டார். சிலுவையில கொடுத்தனால அவரை நோக்கி, இயேசுவே நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்க, இவ்வளவுதான். இவ்வளவு கேட்டா போதும், பாவத்தை மன்னிச்சுட்டாரு. இதுக்கு நீங்க வேளாங்கண்ணிக்கும் போக வேண்டாம், இல்ல இங்க பக்கத்துல மயிலாப்பூர் கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை, மயிலாப்பூர் சாந்தோம் கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல இருந்து, இயேசுவே நான் பாவி, நான் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன், என் பாவத்தை மன்னிங்க. இது நம்பர் 1. சரிங்க, பாவத்தை மன்னிச்சுட்டா எனக்கு வந்து வீட்டுல கடன் போயிடுமா? சாப்பாடு ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை என் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு போயிருக்கிறா, அவ திருப்பி வந்துருவாளா? இல்லை நான் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கேன், இது கரெக்ட் ஆயிடுமா? இப்படிலாம் கேட்டா இதுக்கு நான் அடுத்தது பதில் கொடுக்குறேன். 2வது ஸ்பெஷலா அவர் ஒன்று கொடுத்தாரு. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனம். இயேசுவை நீங்க இப்படி ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு கேட்ட உடனே அடுத்த செகண்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாரோன்னா அவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, நீங்க வந்து இப்படி ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு அதுதான் கிடைச்சது. ஏற்றுக்கொண்ட உடனே என்ன ஆகுதுன்னா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு சமாதானம், சந்தோஷம். பிரச்சனை பெருசா தான் இருக்குது, பிரச்சனை வெளியில பெருசா இருக்குது, ஆனா பயம் போயிடுச்சு. ஒரு செகண்ட்ல பயம் போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆமா, இப்போ வந்து பயம் போயிடுச்சுன்னா இது போயிட்டு திருப்பி வந்துடும் அப்படிலாம் கிடையாது. போனது தான். இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், யாரு எதிர்த்து வந்தாலும் சரிதான், பயம் மட்டும் வரவே செய்யாது. முக்கியமான ஒரு பயம், போற பயம் என்ன தெரியுமா? உயிரை பற்றிய பயம். அந்த உயிர் பயத்தை நம்ம கிட்ட இருந்து போக்குறதுக்கு தான் இயேசு மனுஷனா வந்து அவர் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். எப்படி தெரியுமா? 3வது நாள் ஒரு உயிரோடு எழுந்தனால நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. உடனே ஒரு நம்பிக்கை கிடைக்குது. என்ன நம்பிக்கை கிடைக்குது தெரியுமா? நான் செத்தாலும் ஒரு நாள் உயிரோட எந்திரிச்சிருவேன். என் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்னுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாம் ஒரு நாள் நான் நிச்சயமா திருப்பி பார்ப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை. அவர் சொல்றாரு, எபிரேயர் 2வது அதிகாரம், இது பைபிள் இருந்தா உங்களுக்கு சொல்றேன். எபிரேயர் 2:15, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு
பண்ணும்படிக்கும் அப்படியானார். மறுபடி படிக்கிற எபிரேயர் 2:15 ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். எப்படியானார்? கல்வாரி சிலுவையில அவர் ஏன் அவர் ஆவியை ஒப்படைச்சார், ஏன் மரித்தார்னு கேள்வி கேட்பாங்க. அவர் மரிக்கல, அவர் தன்னுடைய ஆவியை ஒப்படைச்சார். அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடம் ஒப்படைத்தார். அவர் சொன்னாரு, போறதுக்கு முன்னாலே சொன்னாரு. யோவான் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல அவர் அழகா சொல்லிட்டு போறாரு. எப்படி சொன்னாரு தெரியுமா? நான் என்னுடைய உயிரை கொடுக்கிறேன், என் உயிரை கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10வது அதிகாரம் 17-18 அவர் என்ன சொன்னாருங்கிறத பார்ப்போம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். நல்ல புரியுதில்ல? அதாவது என் உயிரை நான் கொடுக்கவும் முடியும், திருப்பி நான் கொடுத்த உயிரை எடுத்துட்டு உயிரோட வரவும் முடியும். இந்த கட்டளையை நான் என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்கிறார். இதுதான் இயேசுவோட ஸ்பெஷல். அப்ப என்னாச்சுன்னா, இவரை கல்வாரி சிலுவையில அடிச்சு தொங்க விட்டாங்க. 6 மணி நேரம் சிலுவையில தொங்கிக்கிட்டு இருந்தாரு. தொங்கிட்டு இருக்கும் பொழுது யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம், யோவான் 19:30 அவர் எப்படி தன்னுடைய உயிரை கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அவர் தான் ஒப்பு கொடுக்கிறார். முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இவர் மரித்துட்டாருன்னு சொல்லிட்டு இவர் பாடியை கேட்க போறாங்க. இவரை மரித்துட்டாரு, பாடியை கேட்க போறோன்னு அந்த அதிபதி பிலாத்து, இவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த பிலாத்து, ரோம அதிபதி, அவன் கேட்கறான், என்னது இவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள செத்து போயிட்டாரு? ஏன்னா மற்ற 2 கல்வர்களை இடப்பக்கம் வலப்பக்கமும் சிலுவையில் அறிஞ்சிருந்தாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இவர் எப்படி செத்துட்டாருன்னு அவனால நம்ப முடியல. உடனே ஒரு போர்ச்சேவனை அனுப்பினோன்னா அவன் என்ன பண்ணான் தெரியுமா? இயேசுவை அப்படி எடுத்து ஒரு குத்துறான். ஒரு உயிரோட இருக்கிறாரான்னு பார்க்கறதுக்கு விழாவில் ஒரு குத்துன உடனே என்ன வந்தது? ரத்தமும் நீரும் வெளியில வந்தது. ரத்தமும் தண்ணீரும் வெளியில வந்தது. செத்துட்டாரு அப்படின்ன பிறகு ரைட், பாடியை கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ண, மற்ற 2 பேரும் சாகல, அவங்க காலை உடைச்சு சாகடிச்சாங்க. இயேசுடைய கால்கள் முறிக்கப்படாதுன்னு பைபிள்ல ஏற்கனவே தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு. அதன்படி அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாலே அவர் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்தார். அவர் ஆவியை ஒப்படைச்சிட்டு திருப்பி 3வது நாள் அப்படியே ஆவியை திருப்பி அதே பாடிக்கு கொடுத்து உயிரோட வந்துட்டார். இதுதான் இயேசுவோட ஸ்பெஷல். அன்றைக்கு உயிரோட வந்த இயேசு இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உயிர் தெழுந்த உடனே ஒரு விசேஷமான ஒரு காரியம் நடந்தது. என்ன இதெல்லாம் பைபிள்ல பார்க்கிறோம். அவர் மத்தேயு பைபிள் வச்சிருக்கவங்க, மத்தேயு 27வது அதிகாரம் 50, 51, 52 படிக்கிறேன். நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும், எல்லாம் கிளியரா அழகா இருக்கும். நானே படிக்கிறேன், ஏன்னா மைக்ல உங்களுக்கு இந்த கேமரா இது உங்களுக்கு ரெக்கார்டிங் தரேன். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். இன்னைக்கு என் உயிரை நான் கொடுக்கணும்னு என்னால முடியுமா? நம்ம உயிரை கொடுக்க முடியுமா? முடியாது. கொடுக்கவும் முடியாது, கொடுத்துட்டா திருப்பி வர வைக்க முடியாது. ஆனா பாருங்க, அவர் ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இப்போ ஒரு ஸ்பெஷலா ஒண்ணு நடந்தது. அடுத்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அந்த ஊர்ல எருசலேம் நகர்ல மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் என்னாச்சா, இவர் மரித்த உடனே அவங்க உயிரோடு இருந்துச்சுட்டாங்க. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இவர் உயிரை விட்டோன்னா அவங்க உயிரோட எழுந்திருக்கிறாங்க. இவர் உயிரோட எழுந்து 3வது நாள் வந்தோன்னா இவங்களும் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு டிஃபரன்ஸ், இவங்கெல்லாம் உயிரோட எழுந்தாங்கல்ல, கொஞ்ச நாள் கழித்து இவங்க மரித்து மறுபடியும் போயிட்டாங்க. ஆனா இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இதுதான் ஸ்பெஷல். நம்ம பார்க்கிறோம் ரோமர் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இவர் தான் தேவகுமாரன் பார்க்கிறோம். 6வது அதிகாரம் ரோமர் 6:19 பார்க்கிறோம். அந்த வசனத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இயேசு உயிர் தெழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:9 மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம், மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. இது பைபிள்ல எழுதியிருந்தாலும் என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் இயேசு நேர பேசியிருக்கிறார், காதுபட பேசியிருக்கிறார். டைரக்டா ஒரு குரலை கேட்டிருக்கேன், என்ன நான் செய்யணும்னு டைரக்டா எனக்கு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கும் ஒரு மேட்டர்னா எனக்குன்னா டைரக்டா சொல்லுவார், காதுபட கேட்கலாம். அவரை நீங்க பார்க்க முடியாது, குரல் கிளீனா இங்க இல்ல, இங்கே கேட்கும், காதலே கேட்கும், அவ்வளோ தெளிவா.
இயேசு தான் உயிரோடு இருக்கிறவங்கிறது பல விதங்களை நிரூபிக்கிறாரு. ஒன்று, டைரக்டா உங்கள்கிட்ட பேசிடுவார். நீங்க பெரிய IAS ஆபீசர்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க பெரிய குடிகாரரா இருந்தா கூட போதும், உங்களை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, மகனே ஏன் குடிக்கிற குடிய நிறுத்துன்னு டைரக்டா பேசிடுவார். ஆமா, அவர் இந்து, முகமதியர், கிறிஸ்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார். குல்ஷன் அப்படிங்கிற ஒரு பெண், குல்ஷன் பீபின் பாகிஸ்தான்ல இந்த சகோதரிக்கு கால் ரெண்டும் விளங்காது. பிறந்ததுல இருந்து விளங்காது. பெரிய பணக்கார குடும்பம். 19 வயசுல குரான்ல இயேசு அற்புதங்களை பண்ணியிருக்கிறாரு, மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறாருன்னு குரான்ல இருக்கு. குரானை படிச்சுட்டு அங்க குரான்ல இயேசுவுக்கு பேரு ஈசா நபி. நீங்க உண்மையிலே உயிரோடு இருக்கிறீங்கன்னா, நான் குரான் சொல்லுது இயேசு உயிரோடு இருக்கிறாரு, உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுது. நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி அற்புதங்களை பண்ணீங்கன்னா எனக்கு நீங்க குரல் கொடுங்க, என் காலை சரி பண்ணுங்கன்னு 3 வருஷம் ப்ரேயர் பண்ணோன்னே ஒரு நாள் 12 சீஷர்களோட அடைக்கப்பட்ட ரூமுக்குள்ள நேர உள்ள வந்துட்டார். 12 சீஷர்களோட வந்துட்டார். அந்த ரூமே பிரகாசித்திருச்சான். வந்துட்டு எழுந்து வா, கம் டு மீ அப்படின்னாராம். என்னடா 2 காலம் எனக்கு விளங்காது, கம் டு மீனா எப்படி எந்திரிப்பேன்? 2வது தடவை கம் டு மீன்னாராம். அப்பவும் இது பார்த்துக்கிட்டு இருந்தான். 3வது தடவை சொன்னோன்னா இந்த தங்கச்சி எழுந்திரிச்சிட்டா. 19 வயசு வரைக்கும் முடமா இருந்த கால், போலியோனால கம்ப்ளீட்டா முடமா இருந்த கால்கள் சரியாகி இந்த சகோதரி இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்க, இங்கிலாந்துல இருக்காங்க. இது நடந்தது 1967 நினைக்கிறேன். இன்னைக்கு இவங்க உயிரோடு இருக்காங்க. பெரிய பணக்கார குடும்பம். அந்த தங்கச்சிக்கு அந்த வயசுல பென்ஸ் கார் உண்டான், தனியா இவங்களுக்குன்னு பென்ஸ் கார் உண்டான், 2 பேர் தூக்கிட்டு போறதுக்கு தாதிமார் உண்டு. அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம். ராவல்பிண்டியில இருந்தவங்க இப்போ லண்டன்ல இருக்காங்க இன்னைக்கும். அப்படின்னா இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் காதுபட பேசுறவர் இல்ல. அந்த தங்கச்சிக்கு நேரா வந்துட்டார், ரூமுக்குள்ளே வந்துட்டார். தனியா வரல. அவங்க முகமதிய பெண்ணுனால தனியா வந்தா தலைகளை ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி 12 சீஷர்கள். அவருக்கு கடைசியில ஒரு சீஷன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான், அவரை காட்டி கொடுத்தவன். அதுக்கு பிறகு இன்னொரு சீஷனை உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த 12 சீஷர்களோட ரூமுக்குள்ளே வந்தாராம். இது இருக்கு, புஸ்தகமா இருக்கு. இந்த சகோதரி இன்னைக்கும் உயிரோடு இருக்காங்க. அப்போ இயேசு தான் ஜீவன் உள்ளவராக காமிக்கிறதுக்கு சாதாரண மனுஷகிட்ட டைரக்டா பேசி காமிச்சிடுதார். அது மட்டுமல்ல, இன்னொன்னு அடுத்தது உங்களுக்கு சொல்ல போறேன். அவர் அன்னைக்கு அற்புதங்களை பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணாரு? பைபிள்ல பார்க்கிறோம் பல விதமான 1-2 அற்புதங்களை நம்ம பார்க்கலாம். அவர் சொல்றாரு, மத்தேயு 14:36 நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 14:36 ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் மேபி 1-2 இயேசு அனுமதித்த 1-2 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இது எப்படின்னா, மார்க் 6வது அதிகாரம் 56வது வசனத்துல வீட்டுல போய் பார்த்துக்கோங்க. இவர் வர்றாருன்னு தெரிஞ்சு ஊர், நாடு, பட்டணங்கள், கிராமங்கள்லாம் போய் பிணியாளிகளை கொண்டு ரோட்ல 2 பக்கமும் படுக்க வச்சுட்டாங்களாம். படுக்க வச்சுட்டு இவர் நடுவில் போறாரு. போகும் பொழுதுதான் கேட்கறாங்க, உங்க வஸ்திரத்தை தொடணும்னு கேட்கறாங்களாம். படுத்து கிடந்துட்டே தொடுறாங்க. தொட்டவங்க பூரா எதிர்ச்சிட்டாங்க, நார்மல் ஆயிட்டாங்க. இதுதான் அவருடைய வல்லமை. அன்னைக்கு அவர் அதை செய்தார். நிறைய நம்ம பார்க்கிறோம். மரித்தோர் உயிரோடு எழுந்தாங்க. இதுல பார்க்கும் பொழுது மரித்தோர் உயிரோடு எழுந்தாங்க, குருடர்கள் பார்வை அடைந்தாங்க. பர்திமேயு நம்ம பார்ப்போமே, மார்க்கு அவர் 1-2 அற்புதங்கள், நம்ம நடந்த அற்புதங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த மார்க்கு 10வது அதிகாரத்துக்கு வாங்க. இங்க ஒரு பிறவி குருடன் 46:10-46 பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகி பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். இவர் வர்றாருன்னு கேள்விப்பட்டு கத்துறான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். கேள்வி கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். உடனே அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். உடனே ஒரே வார்த்தை, பார்வையடைய வேண்டும். உடனே என்ன சொல்றார் இயேசு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இம்மீடியட்டா நடந்தது. இதே போல ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு 12 வருஷம் பெரும்பாடு.
லூக்கா 8வது அதிகாரத்துக்கு வருவோம். 12 வருஷம் அந்த பெண்ணுக்கு அது என்ன சொல்லுவாங்க, அந்த பெரும்பாடு இருந்தது. இந்த பெண் வாரா. இப்ப இதுல லூக்கா 8வது அதிகாரத்துல என்ன 43வது வசனம், 8வது ஒரு 2-3 உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இயேசு ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னு பின்னால உங்களுக்கு சொல்றேன். இந்த ரகசியத்தை ஏன் இந்த உதாரணத்துல ஏன் 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்த கதையை எங்களுக்கு சொல்லி போர் அடிக்கிற அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுல உள்ள ரகசியம் பின்னால உங்களுக்கு சொல்றேன். இப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். 43 லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாகிலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. வஸ்திரத்தை தொட்ட உடனே பெரும்பாடு நின்று போயிட்டு. இப்ப பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடைய கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். இப்ப அவர் சொல்றாரு. சொன்ன உடனே அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கிறதில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். இதுல ஒரு ரகசியம் இருக்கு. அன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு இருந்ததுன்னா அவ தீட்டுன்னு இருக்கு. லேவியராகமம் 15வது அதிகாரம் 19வது வசனத்துல பாக்குறோம். அது ஒரு பெண் ஏதாவது ஒருத்தர் யாராவது அப்படி உதிரப்போக்கு இருக்கவங்க தொட்டாங்கன்னா ஒரு நாள் முழுக்க தீட்டு. தொட்டாலும் யாராவது தொடப்பட்டாலும் ஒரு நாள் முழுக்க தள்ளி போயிருக்கணும். ஊர்ல மற்றவங்களோட இருக்கக்கூடாது. இது பழைய காலம். இயேசு வர்றதுக்கு முன்னால பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இது வச்சா தொட்டா எல்லாம் தீட்டுலாம் இருந்தது. இயேசு வந்தாரு உலகத்துக்கு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு தீட்டு கிடையாது, நல்ல நாள் கிடையாது, கெட்ட நாள் கிடையாது, இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பிடிச்சதை சாப்பிடலாம், ஒரு தப்பு கிடையாது. ஆமா, தீட்டான அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, எதையும் சாப்பிடலாம். அதே போல பெண்கள் மாதவிலக்கு இருந்தா தீட்டு அதெல்லாம் இங்க கிடையாது. அன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்றா இத்தனை நாள் வரைக்கும் விலக்கா இருக்கணும், தீட்டு. அதுக்கு உடனே போய் ஒரு ஆட்டுக்குட்டியே இல்லைன்னா ஒரு 2 புறாக்களை கொண்டு பலியிடணும். இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு இல்லை. இந்த கஷ்டமான விஷயங்கள்லாம் நமக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டார், ஃப்ரீ ஆக்கிட்டார். இயேசு உலகத்துக்கு வந்தனால ஃப்ரீ. நீங்க நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்க வேண்டியது இல்லை. எந்த தீட்டுங்கிற வார்த்தையே கிடையாது. பாவம் மட்டும்தான் தீட்டு, வேற ஒரு தீட்டு கிடையாது. ரிமூவ் பண்ணிட்டாரு. இந்த பெண்ணுக்கு பயம், அடிச்சிருவாங்களோன்னு பயம். ஏன்னா இந்த பெண்ணு யாரையாவது தொட்டா அந்த தொடப்பட்ட ஆள் ஒரு நாள் முழுக்க தீட்டு, அது பாவம், அப்படி பண்ணக்கூடாது. அதனால பயப்படுறா, நடுங்கி. அதனாலதான் நடுங்குறா. அவளுக்கு குணமானாலும் அவர் நடுங்கி சொல்றா. அவர் நடுங்கி, மறுபடியும் அதை படிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு தெரிவித்தாள். உடனே இயேசுவோட ரியாக்ஷன் பாருங்க. ஏன் தீட்டான பொண்ணு என்னைய தொட்ட அப்படியே சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள். எப்படி சொல்றாரு? மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போயின்றார். அவ்வளவுதான். மகளே, இதெல்லாம் நான் சில சமயம் படிக்கும்போது அழுதுருவேன். அவருடைய அன்பு அது நீங்க கம்பேரே பண்ண முடியாது. இந்த பொண்ணு தீட்டான பொண்ணு, ஆனா 12 வருஷம் அவ ஆஸ்தி எல்லாம் வித்தும் அது சரியாகல. மொத்தம் போண்டி ஆயிட்டா, திவால் ஆயிட்டா. அப்படியும் அது சரியாகல. அவ்வளவு கஷ்டப்பட்ட பெண் இவர் வஸ்திரத்தை தொட்டவுடனே குணமானவுடனே அவருக்கு அன்பு பாருங்க. என்ன சொல்றாரு? மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கும் அவர் சொல்றாரு, மகனே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்றேன், இது மட்டுமல்ல. ஒரு விபச்சாரம் செய்த ஸ்திரிய கொண்டு அவர் முன்னால கொண்டு நிறுத்தினாங்க. அன்றைக்கு விபச்சாரம் பண்ணினா கல்லெறிஞ்சு கொல்லணும் நியாயப்பிரமாணத்தின்படி. எல்லாரும் இவரை சோதனை பண்ணணும்னு நினைச்சு இவர் என்ன முடிவு கொடுக்கிறாருன்னு பார்த்தாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள பாவமே செய்யாத மனுஷன் கல்ல எறிங்கன்னாங்க அப்படின்னாரு. எல்லாரும் சுத்தி இருந்தவங்க எல்லாம் 1 by 1 காணாம போயிட்டாங்க. இவரும் அந்த பெண்ணும் மட்டும் தரித்திருக்காங்க. அப்போ கேட்கிறாரு, ஸ்திரியே, உன் மேல யாரும் கல் எறியலையா? எல்லாரும் போயிட்டாங்க, போதகரே எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு, மகளே, நானும் உன்னைய நியாயம் தீர்க்கதில்ல, நீ போ, இனி பாவம் செய்யாதே. மன்னிச்சு விட்டாரு. இயேசுடைய அன்பை பார்க்கும் பொழுது நம்மளால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத அன்பு. அந்த பர்திமைங்கிற குருடன் கத்துறான் அங்கிருந்து,
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். மத்தவங்க என்ன சொன்னாங்க? சத்தம் போடாதன்னாங்க. கூட போற சீஷர்கள் சத்தம் போடாத அப்படின்னாங்க. இவங்க சத்தம் போடாதன்னு சொல்ல சொல்ல இன்னும் அதிகமா கத்தனா. இயேசுவுக்கு மட்டும்தான் அவனுடைய கஷ்டம் புரியும். இன்னைக்கு உங்களுக்கு பல கஷ்டங்கள் இருக்கும். உங்க வீட்டுக்காரர் உங்க கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள மாட்டாரு, உங்க மனைவி உங்க கஷ்டத்தை புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க, அப்பா அம்மா பிள்ளைகள் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. ஆனா இயேசு புரிந்து கொள்வார். அன்னைக்கு சீஷர்கள் புரிந்து கொள்ளல. அவன் பிறவி குருடன், எல்லாரும் பாக்குறாங்க, பிச்சைக்காரனுடைய வஸ்திரத்தை தரித்திருக்கிறான், கண்ணு தெரியல, கத்துறான். ஆனாலும் அந்த சீஷர்கள் கல்லான மனசு, அவங்களுக்கு தெரியும் அவனை இயேசுகிட்ட கூட்டிட்டு வந்தா கண்ணு சரியாயிடும் தெரியும், அவன் குருடு சரியாயிடும் தெரியும். ஆனா எஃபர்ட் எடுக்கல. இவனே கத்துறான். உடனே இயேசு சொல்றாரு, அவனை கூட்டிட்டு வாங்கங்கிறார். கூட்டிட்டு வந்த உடனே அப்பவும் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்ன்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், நான் பார்வையடைய வேண்டும். கேட்டாதான் கிடைக்கும். அவர் சொல்றாரு, லூக்கா 11வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்றாரு, லூக்கா 11:10 சொல்றாரு, ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். எப்படிங்க? கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன்னா, நான் சபைக்கு, கிறிஸ்தவ சபைக்கு 5 வருஷம் போய்கிட்டு இருக்கேன், நான் கேட்டாதான் கிடைக்குமா? அப்படியா? நோ 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 நோ. நீங்க யாராவும் இருக்கலாம், அவர் சிருஷ்டித்த பிள்ளை. நீங்க கேட்டீங்கன்னா, சகோதரரே, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போதும். இது என்ன இந்த பிள்ளை இந்து பிள்ளையா இருக்கு, நான் இவருக்கெல்லாம் கேட்க மாட்டேன். அவருக்கு இந்துவும் தெரியாது, முகமதியும் தெரியாது, கிறிஸ்தவமும் தெரியாது. அவருக்கு ஒண்ணுதான் தெரியும், இவர் என் மகன், இவ என் மக, இவ்வளவுதான் தெரியும். இதுதாங்க இயேசுவுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கடந்த வாரம் என்னோட ஆஃபீஸில், இப்போ நான் சொல்ல வரேன், அந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு. இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, இயேசு பண்ணியிருக்கிறாரு. இந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். கடந்த வாரம் என்னுடைய அலுவலகத்தில் ஆஃபீஸ் கேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். நான் ஜட்ஜி மாதிரி கேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஒரு லாயர், கவர்மெண்ட் லாயர் ஆர்கியூ பண்ணுறாரு, எதிர்த்தரப்பு லாயர் ஆர்கியூ பண்ணுறாரு, ஒழுங்கு நடவடிக்கை ஆணையர். எதிர்த்தரப்பு லாயர் ஆர்கியூ பண்ணி முடித்த பிறகு அன்னைக்கு டேட்டை க்ளோஸ் பண்ணுறோம், வேலை முடியுதுன்னு க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணும்போது தான் சொல்கிறார், கடைசி விட்னஸ் அதுதான். அவர் சொல்கிறாரு, என் பையனை எக்மோர் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் சீரியஸான கண்டிஷனில் அட்மிட் பண்ணியிருக்கோம், 15 நாள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சோம், பிழைக்காதுன்னு சொல்லி கைவிட்டுட்டாங்க, இப்போது சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம், உடம்பு உப்பி போய் ஒரு கைவிடப்பட்ட நிலை அப்படின்னாரு. இப்போ நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போகிறேன் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இதே வார்த்தையை சொன்னேன், சகோதரரே, அவர் நல்ல சகோதரர் மாதிரி நிறைய குங்கும பொட்டெல்லாம் வச்சுருந்தார். நான் சொன்னேன், நீங்கள் இயேசுவை நோக்கி கேட்டீங்கன்னா உங்கள் பையனுக்கு விடுதலை கொடுத்துருவார். நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் என்னையே நம்பக்கூடாது, நான் சாதாரண மனுஷன். ஆனால் இயேசு மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் இன்னைக்கே உடனே விடுதலை கொடுத்துருவாரு அப்படின்னு. நான் இங்கே தேவைப்பட்ட அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா என்னை கூப்பிடுங்க அப்படின்னு. நான் ஆஃபீஸ் முடிஞ்சு கார் எடுத்துகிட்டு கிளம்பும் பொழுது அவர் ஃபோனில் கூப்பிட்டாரு, சார் தயவு செய்து என் பையனுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னாரு. அங்கேருந்து அப்படியே நேராக எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போனேன். பையனுக்கு உடம்பு உப்பி 15 நாள் ஒரு சாப்பாடு சாப்பிடல, நம்பிக்கையே கிடையாது, உயிர் பிழைப்பான்ங்கிற நம்பிக்கை கிடையாது. அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த பையன் தலையில கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு, இயேசுவின் நாமத்தில் வியாதியை போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்ன தெரியுமா? பிள்ளைக்கு நீங்கள் வியாதி போயிட்டு நீங்கள் அரை மணி நேரத்தில் சாப்பாடு கொடுக்கலாம் நார்மல்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எக்ஸாக்ட்லி அரை மணி நேரம் காய்ச்சல் எல்லாம் போயிட்டு பையன் 15 நாளில் முதல் முறையாக இட்லி சாப்பிட்டான். டாக்டர்ஸ் அடுத்த டெஸ்ட் எடுத்தாங்க. நான் சொன்னேன், டெஸ்ட் எடுக்கும்போது ஒரு வியாதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. பையன் கலரே மாறி போயிருக்கு, ஒரு வியாதி இல்லைன்னு சொல்லுவாங்கண்ணா. அதே மாதிரி டெஸ்ட் எடுத்தாங்க, ஒரு வியாதி இல்லைன்னா பையனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பையனை டிஸ்சார்ஜ் பண்ணி இப்போ வீட்டில் இருக்கிறான். நேற்று முந்தா நாள் வந்திருந்தார் ஆஃபீஸில், சொன்னார், எல்லாரும் முன்னாலேயும் சொன்னார், அவன் பையனை ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க, 1.5 வயசு பையன் ஊருக்கு கூட்டு போயிருக்காங்க, எல்லாருக்கும் கூட்டி காமிச்சிட்டு வர்றதுக்கு. அப்போ கேட்கிற எவனும், எப்படிங்க? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைவான். இது தாங்க ரூல். இது கேட்கிற எந்த கிறிஸ்தவனும் கிடையாது, கேட்கிற எவளும் பெற்றுக்கொள்வாள். இப்போ இது எப்படி நடந்தது? அந்த அரை மணி நேரத்துல வியாதி எப்படி போச்சு? நான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் சீக்ரெட் சொல்றேன். இதுல இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னால நான் எதுல இருந்தேன்னா, கோஆப்டெக்ஸ்ல மேனேஜிங் டைரக்டரா இருந்தேன். ஜூலை 30, 2011 அங்கே என்னுடைய ஆபீசர் திருவள்ளூர் பிரான்ச் மேனேஜர் ஞானம் பிரகாசன், அவர் பையன், ஒரு 17 வயசு பையன், என்னோட உயரமான பையன், அருண்கிற பையனை கூட்டிட்டு என் சேம்பருக்குள்ள வந்தார். மதியம் லஞ்ச் டைம் சொன்னாரு, சார் நீங்க என் பையனுக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாரு.
என்ன எதுக்கு ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னேன். என் பையனுக்கு ஒரு வியாதி இருக்குது. அது எப்படின்னா கண்ணு ரெண்டும் ஒரு நாளைக்கு 2 தடவை குருடா போயிடும். எப்படிங்க? கண்ணு ரெண்டும் ஒரு நாளைக்கு 2 தடவை குருடா போயிடும். குருடா போயிடுச்சுன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தெரியும். 1/2 மணி நேரம் ஆகும். இந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. கண்ணுக்கு போகிற நரம்பு வளரலை, அது வளராது, அவ்வளோதான், வளராது. அது ரொம்ப ரேர் டிஸார்டர், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பையனை ஆட்டோவில் தான் அனுப்புவாங்க. அதனால வளர்ந்த பையன் ஒரு ஆள் கைப்பிடிச்சி தான் எப்போது நாள் கூட்டு போகணும். ஏன்னா எந்த நிமிஷமும் கண்ணு குருடா போயிடும். அவனை நீச்சல் அடிக்கிறதுக்கு அனுப்ப முடியாது, யாரு கூடயும் அனுப்ப முடியாது, தனியாக அனுப்ப முடியாது. அவ்வளோ பெரிய பையன், என்னோட நல்ல வளர்ந்த பையன். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டேன், ஐயா நீங்கள் இந்துவாக இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு எப்படி கேட்குறீங்க அப்படின்னா. உடனே அவர் என்ன சொன்னார், ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணால் சரியாகும் அப்படின்னாரு. அப்படின்னா நீ இயேசுவை விசுவாசிக்கிறியா, நம்புறியா அப்படின்னு கேட்டேன். 2 பேரும் அப்படின்னாங்க. அப்படின்னா இயேசு குணமளிப்பாருன்னு நம்புறீங்களா? இயேசு குணமளிப்பாருன்னு நம்புறோம், இவ்வளோதான். இவ்வளோ இருந்தால் அன்னைக்கு அந்த பருதிமை என்ன பண்ணான், அந்த குருடு ஆளை என்ன பண்ணான் தெரியுமா? இயேசு உன்னை கூப்பிடுறாருன்னு என்ன பண்ணான், தன்னுடைய அந்த வஸ்திரத்தை, பிச்சைக்காரன் வஸ்திரத்தை என்ன பண்ணான், தூக்கி தரப்பட்டான். அர்த்தம் என்ன தெரியுமா? இனி இந்த பிச்சைக்கார வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இயேசுக்கிட்ட போயிட்டா எனக்கு கண்ணு சரியாயிரும், இனிமேல் நான் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. அதை அவன் என்ன பண்ணிட்டான், இயேசு மேலே உள்ள நம்பிக்கையை அதை காமிச்சிட்டான், தூக்கி தூர எறிஞ்சிட்டான். அந்த பிச்சைக்காரன் வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சான். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இயேசுவை நம்புறேன், இயேசு குணமளிப்பார், என் பையனுக்கு குணமளிப்பார் நம்புறேன் அப்படின்னாங்க. 9 வருஷம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. எல்லா ரிப்போர்ட், இவ்வளோ பெரிய ரிப்போர்ட் கொண்டாந்தார் எல்லாம். அதுக்கு அந்த ரிப்போர்ட் படி ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த பையனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டேன், இந்த வியாதி குணமாயிட்டுன்னா இயேசுவை உங்களுடைய ரட்சகரா வாழ்நாள் முழுக்க எடுத்துப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. தலையில கை வச்சு 1 நிமிஷம் ப்ரேயர் என் சேம்பரில் வச்சு, எம்டி சேம்பர், நான் எம்டி, என் சேம்பரில் வச்சு தலையில கை வச்சு 1 நிமிஷத்தில் இயேசுவின் நாமத்தில் குருட்டு வியாதியை போனேன், அவ்வளோதான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு அந்த குருட்டு வியாதி வரல. பையன் நார்மலாக போகிறான், எஸ்காஷன் போகிறான், விளையாட போகிறான், எல்லாம் போகிறான். இப்போ ஆட்டோவில் கூட்டு போக வேண்டிய தேவையில்லை. நீங்கள் யோசித்து பாருங்க, ஒரு பெற்றோருங்கிற முறையில் உங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. அன்னைக்கு அந்த பையனை 15 நாள் அவனை வந்து உடம்பு உப்பி போய் 1.5 வயசு குழந்தை பெட்டில் படுத்து கிடக்கு, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கைவிட்டிருக்காங்க, அரசாங்க ஆஸ்பத்திரியில் படுத்து கிடத்துருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு எல்லாருக்கும் உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? சின்ன குழந்தை உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவுட்டு. மற்ற எல்லாம் கூட கொஞ்சம் நம்ம சமாளிச்சுக்கலாம். கை குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு அப்பாவாலையும் அம்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கண்டிஷனில் போயிட்டு தலையில கை வச்ச உடனே குணமாச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லை, அங்கே நான் என் மனைவி அன்னைக்கு ஆஃபீஸுக்கு வந்திருந்தாங்க கூட, ஏதோ பாரிஸ் கார்னரில் ஷாப்பிங் பண்ணணும்னு வந்திருந்தாங்க, மனைவி வந்திருந்தாங்க. எங்கள் 2 பேரும் நான் ஜெபம் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே இருந்த மற்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஒரு பையனுக்கு இந்த உங்களை இதில் வச்சுருக்கீங்களா, இந்த இதில் பப்பாயங்க அடிக்கிற மாதிரி வச்சுருப்பீங்களா பஸ்ஸில், அதை மாதிரி ஒன்றை வச்சுட்டு அந்த பையனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மூச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. தானா அந்த பையனால் மூச்சு எடுக்க முடியல. அந்த பையனுக்கு வந்து ஜெபம் பண்ண சரியா போச்சு. மறுநாள் காலையில் ரிமூவ் பண்ணிட்டாங்க, சரியா போயிட்டு அந்த பையனுக்கு நார்மல் ஆயிட்டு. இன்னொரு பையனுக்கு வெட்டி எழுத்துது, ஒரு மாதிரி ஆட்டிசம், அந்த பையனுக்கு ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்தில் அதுவும் நார்மல் ஆயிட்டு. இன்னொரு பையனுக்கு கடுமையான ஃபீவர், மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தான், ப்ரேயர் பண்ண அப்படியே காய்ச்சல் இறங்கிருச்சு. யாருக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணணுமோ வியாதி படப்படாம போயிடுச்சு. இது மட்டுமல்ல சகோதரனே சகோதரி, என்ன நல்ல செய்தி, நற்செய்தின்னு சொல்லி இயேசு பிறந்தது நற்செய்தின்னு கேள்விப்பட்டோமே, இந்த நற்செய்தி இன்னும் கேளுங்க. 2 வாரத்துக்கு முன்னால 3 வாரத்துக்கு முன்னால பூனால ட்ரைனிங்க்கு போயிருந்தேன். டாடா இன்ஸ்டிடியூட்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு வருஷமும் ஒரு 5 நாள் ட்ரைனிங் எடுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செலவில் இந்தியா முழுக்க இந்தந்த இடங்களில் ட்ரைனிங்கில் இருக்குது, போகணும்னு சொல்லுவாங்க. அது போனோம். அங்கே போயிருந்தேன் 5 நாள். அங்கே என் பக்கத்தில் ஒருத்தர் 98 பேட்ச் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர், ஹிமாச்சல் பிரதேஷ் காடர் ஆஃபீஸர். அவருக்கு அர்த்ரைட்டிஸ் வியாதி. அவர் வந்து கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கையிலேருந்து ஒரு இதை எடுத்தார், ஒரு மருந்து குப்பி எடுத்து இந்த வலது கையில் இப்படி அப்ளை பண்ணவர். நல்ல ஸ்மெல்லு, எது இந்த அமிர்தாஞ்சன் மாதிரி. நாங்கள் என்ன வலிக்குதா, எனக்கு தெரியும் அவருக்கு அர்த்ரைட்டிஸ் வியாதி இருக்குது, எனக்கு தெரியும். பிரதர் வலிக்குதா அப்படின்னா, வலிக்குதா, ஆமாம் பிரதர் வலிக்குது, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. ஏன்னா நான் அங்கே பூனால ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஈவினிங் அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே வெளியில் போயிடுவேன். 7 மணிக்கு போய் 7லேருந்து 9 மணி வரைக்கும் டெய்லியும் பிரசங்கம் பண்ணுவேன். அங்கே கடன்னு அற்புதங்கள், பிசாசுகள் ஓடிச்சு, வியாதிகள் சுகமாகிச்சு. அதை இவருக்கு ஷேர் பண்ணேன். நான் சொன்னேன், ஐயா நீங்கள் உங்களுக்கு இந்த வியாதி இருக்குல்ல,
அந்த மீட்டிங் நாளைக்கு நடக்கு வாங்க. மீட்டிங் முடிச்ச பிறகு நான் தலையில கை வச்சேன்னா வியாதி சுகமாகுன்னேன். இவர் மனைவியோட வந்திருக்கிறாரு, வர்றேன்கிறாரு, வரமாட்டேக்காரு. என்னத்த சொல்றது, என்னத்த ஓசிக்கு ஒரு வியாதியை குணமாக்குறேன்னா சரி. ஆனா அன்னைக்கு காலையில ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இந்த ஆளு கேட்கறவனுக்கு தான் நீங்க கொடுக்குறேன்னு இருக்கீங்க, நானா தலையில கை வச்சா ஒர்க் அவுட் ஆகாது, அந்த ஆளா கேட்க சொல்லுங்கப்பா அப்படின்னு கரெக்டா கிளாஸ்ல இருக்கும்போதே கேட்டாரு. வலிக்குது வலிக்குது, இட்ஸ் பெயினிங், கேன் யூ ப்ரே ஃபார் மீ, எனக்கு ஜெபம் பண்றீங்களான்னாரு. கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது நல்ல இந்த தியேட்டர் மாதிரி, நான் தான் டாப் மோஸ்ட்ல மேல இதுல கடைசி சீட்ல மேல உட்காந்துருக்கேன். இப்போ கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் கையில இப்படி கையை வச்சு, இயேசுவின் நாமத்துல அர்த்ரைட்டிஸ் வியாதியை போபிசாசே, என்ன இயேசுவின் நாமத்துல அர்த்ரைட்டிஸ் அசுத்தாவிய போபிசாசே அப்படின்னா சரியா போயிட்டு பிரதர்னார். உடனே அவர் சொன்னாரு, இடது முட்டை காமிச்சு இங்கேயும் வலிக்குதுன்னாரு, இங்கேயும் இருக்குனாரு. அப்படியே குனிஞ்சு இடது முட்டிலையும் கை வச்சு இயேசுவின் நாமத்துல போபிசாசேனா சரியா போச்சு பிரதர் அப்படின்னா. சரியா போச்சு. காஃபி குடிக்க கீழே போனோம், இறங்கணும், அவருக்கு அதுக்குள்ள எல்லாம் சரியா போச்சு. அவ்வளவுதான். கை வச்சு ஜெபம் பண்ண அடுத்த செகண்ட் இந்த சபிக்கப்பட்ட வியாதி டக்குன்னு சரியா போயிட்டு. காஃபி குடிக்க போகும்போது எல்லாத்தையும் சொல்றாரு சரியா போயிட்டு. சரியா போனோன்னா அவர் மனைவி ஓடியாந்தாங்க வந்து, எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால காலில் இதில் தட்டி, இதில் டோரில் தட்டி எனக்கு சுண்டு வரல வலிக்குது, எனக்கும் ஜெபம் பண்ணுங்கன்னு வந்து நிற்கிறாங்க. ஜெபம் பண்ண அவங்களுக்கும் சரியா போயிட்டு. அப்போ இது மட்டுமல்ல, இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு ஈரோடுக்கு போயிருந்தேன். ஈரோடுல எல்லாம் பேசி முடிச்சுட்டு ட்ரெயின் பிடிக்கணும், 10:30க்கு ட்ரெயின். அங்கே கலெக்டர் வந்தார், 9:45 வந்தார். வந்துட்டு, சார் எனக்கு ஸ்பாண்டலைட்டிஸ் வியாதி, முதுகில் ஒரு பெரிய கட்டியே இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னார். நான் உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும், இயேசுவை தெரியும். அவ்வளோதான். தலையில் கவிச்சு ஜெபம் பண்ணேன். திங்கக்கிழமை காலையில் கட்டி ஸ்பாண்டலைட்டிஸ் வியாதி காணாமல் போயிட்டு. அவ்வளோதான். நான் நற்செய்தின்னு சொன்னேன்னு, நற்செய்தி இதுதான். நீங்களும் நானும் சாதாரண மனுஷி. இயேசு என்ன செய்கிறாரு தெரியுமா? உங்களையும் என்ன மாதிரி ஆக்குறாரு தெரியுமா? நம்மளை தெய்வ மாதிரி ஆக்குறாரு. அவருடைய வல்லமையை கொடுக்குறாரு. அவர் சொல்லியிருக்கிறார், 2 விதமான வல்லமைகளை கொடுத்திருக்காரு. இயேசு பிறந்தது உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் நற்செய்தி நம்ம படிச்சோமே. லூக்கா 2:10 நற்செய்தி என்ன? மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். ரெண்டு விசேஷமான நற்செய்தி இங்க இருக்குது. மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனம். அவர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களையும் நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். இது என்னன்னா, கட்டவும் கட்டவிழ்க்கும் வல்லமை. அப்படின்னா இயேசு என்ன மாதிரிலாம் வியாதிகளை குணப்படுத்தினாரோ அதை மாதிரி நீங்க குணப்படுத்தலாம். எப்படிங்க? இயேசு என்ன மாதிரியெல்லாம் வியாதிகளை குணப்படுத்தி அற்புதம் செஞ்சாரோ அதை அவரை நம்புறவங்க பண்ணலாம். இதான் முதல் அதிகாரம். இதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள். பரலோகத்தோட சாவியை உங்கள்கிட்ட தரங்கிறாரு. இதான் முதல் நற்செய்தி. இயேசு பிறந்ததுனால அதுவும் புறஜாதிகளான நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெரிய நற்செய்தி என்ன தெரியுமா? முதல்ல பாவ மன்னிப்பு, 2வது பரலோகத்துக்கு போற அந்த உரிமை, 3வது அவரை போல நீங்களும் நானும் என்ன பண்ணலாம்? அற்புதம் பண்ணலாம், வியாதிகளை குணப்படுத்தலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இன்னொரு விஷயம், லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். இதுல இன்னொரு அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்குறாரு. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனம். அவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. மறுபடி படிக்கிறேன், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, செய்வன கைவனெல்லாம் வந்தா மந்திரமாயன்னா இயேசுவின் நாமத்துலன்னா ஓடி போயிடும். அடுத்தது சொல்றாரு, சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும். சத்ருன்னா யாரு? பிசாசு, பேயோட சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் ஆண் பெண் எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதாவது பிசாசால, மந்திரத்தால, மாயத்தால, பில்லி சூனியத்தால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா இருக்கா? இது நற்செய்தியா இல்லையா? சொல்லுங்க, இது நற்செய்தியா இல்லையா? யாராவது ஒருத்தர் உங்களுக்கு செய்வனை வைக்கிறாரு. இப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? உடனே மந்திரவாதிட்டு போய் இந்த செய்வனை எடுக்கணும், தகடை எடுக்கணும் போவோம்ல. இங்க உங்களுக்கு எதிராக அது ஒர்க் ஆகாது.
அவர் வைப்பாரு, என்னெல்லாமோ பலி கொடுத்து உங்களுக்கு எதிராக மந்திரம் மாயம் பண்ணுவாரு. புஷ் உங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணாது. அவர் சொல்றாரு எண்ணாகமம் 23:23. இதுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்துல ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு ரைட் கொடுக்குறாரு. இயேசுவை ஏற்றுக்கொள்றதன் மூலம் ஒன்று கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்படின்னா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? நீங்க அவருடைய பிள்ளையாருங்க, அவருடைய பிள்ளையாருங்க. யோவான் 1:12 சொல்றாரு. யோவான் நற்செய்தினா என்னங்கிறத குயிக்கா உங்களுக்கு நான் சொல்லணும். யோவான் 1:12 அவர் சொல்றாரு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது வானத்தையும் பூமியும் படைத்த இந்த பரலோக தேவனுக்கு நீங்க என்னவா மாறுறீங்க? பிள்ளையா, மகனாக, மகளாக. இது எப்படி? அடிமையாகவா? இல்ல. அடிமை மகன் அடிமை மகளாக இல்ல அப்படிங்கிறாரு. ராஜகுமாரன் ராஜகுமாரத்திங்கிறாரு. நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பாவ மன்னிப்பு கேட்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க பிள்ளையா மட்டுமல்ல, ராஜகுமாரனா ராஜகுமாரத்தியா மாறுறீங்கன்னு 1 பேதுரு 2:9 சொல்றாரு. 1 பேதுரு 2:9 சொல்றாரு, ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க ராஜாவுடைய மகன், ராஜாவுடைய மகள். அதனால என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு ராஜா அவருடைய பிள்ளைக்கு என்ன கொடுப்பாரு? அவருடைய முத்திர மோதிரத்தை கொடுப்பாருல்ல, முத்திர மோதிரத்தை கொடுப்பாருல்ல, அதுதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள். அவருக்குள்ள வல்லமைகளை பூரா அவரை ஏற்றுக்கொள்றவங்களுக்கு கொடுக்கிறாரு. எப்படி சொல்றாரு? யோவான் 14:12. இதெல்லாம் கேட்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். யோவான் 14:12 சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். எப்படிங்க? இயேசுவை போல நீங்களும் அற்புதங்களை பண்ணலாம், அவரோட பெரிய அற்புதங்களையும் பண்ணலான்ட்டார். அவர் லாசருங்கிற அவருடைய நண்பன் செத்து போயிட்டான். 4 நாள் கழிச்சு நாரி போன பணத்தை அவர் சொன்னாரு, லாசருவே வெளியே வந்தார், வந்துட்டான், உயிரோட வந்துட்டான். ஆமா, செத்து போன ஒரு பையன், ஒரு வாலிப பையன், ஒரு விதவையோட பையனை பாடையில தூக்கி கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா ஓன்னு அழுதுகிட்டு இருந்தா. அப்ப என்ன பண்ணாரு? பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திருந்தாரு. பாடையிலேருந்து உயிரோட எழுந்துச்சு வந்துட்டான். இன்னொருத்தர் எவ்வீருங்கிற ஆளு, அவன் ரோம சாம்ராஜ்யத்தின் படைத்தலைவன். அவன் வந்து கேட்குறான், என் மக உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறான். முதல்ல ஒரு சாக கிடக்குறான்னு சொல்றாங்க. அப்புறம் சொல்றாங்க, உங்க மக செத்து போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க அப்படிங்கிறாங்க. 12 வயசு பொண்ணு. ஏசு சொல்றாரு, இல்ல அவ சாகலை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வீட்டுல செத்து அடக்கம் பண்றதுக்கு எல்லாம் மேல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஒன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. இவர் எல்லாரும் வெளியே போய் சொல்றாரு. வெளியே போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு கைப்பிடிச்சு, சிறு பெண்ணை எழுந்துருன்னாரு. தலித்தா கூமினா சிறு பெண்ணை எழுந்துரு. பிள்ளை எந்திரிச்சிட்டா, உயிரோட வந்துட்டா. இப்படிதான் உயிரோட. சரி, அன்னைக்கு அவர் பண்ணினார, இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான்னு சொல்லியிருக்கிறார்களா? இப்போ உயிரோட எழுப்புறாங்களா? உயிரோட எழுப்புறாங்களா? எஸ். 1 மாசத்துக்கு முன்னால காலேஜில் படிக்கிற பிள்ளை, 2nd இயர் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கா லக்னோவில். அவள் சொந்தக்கார பையன் ஒருத்தன் செத்து போயிட்டான். இது சொல்லிச்சு. இப்போதான் அதுவே 3 மாசத்துக்கு முன்னால தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கு. அது போகுது, லக்னோலேருந்து ஜார்க்கண்டுக்கு போகுது. போகிற வழியில், இயேசுவே அந்த பையனுக்கு உங்களை பற்றி சொல்லியிருக்கேன், ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அவன் உயிரோட வேணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே போச்சான். இது அங்கே போக செத்து கிடந்தவன் இந்த பொண்ணு போனோன்னா உயிரோட எழுந்திச்சிட்டான். இன்றைக்கும் உயிரோட இருக்கான். இது நடந்தது 4 வருஷம் 5 வருஷம் இல்லை, இப்போ 1 மாதத்துக்கு முன்னால் இந்தியாவில். நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அப்படியே செத்து கிடக்கிற பாடி மேலே ஒருத்தர் ஒரு போதகர் மேலே அப்படி விழுந்து, இங்கே எலியா எப்படி உஷ்ணப்படுத்தினானோ மேலே விழுந்து இயேசுவின் நாமத்துல பாரு அவர் உயிரோட எந்திரிக்கிறது. அப்படியே வீடியோ இருக்கு. இன்றைக்கும் இயேசு மரித்தவர்களை அவர் பிள்ளைகளை வச்சு உயிரோட வர வைக்கிறாரு. உங்க சகோதரன் வழியா இப்போ இந்த மாதிரி அற்புதங்கள் நடக்குது. ஆர்த்தரைட்டிஸ் வியாதி சரியாகுது, மைக்ரைன் சரியாகுது, பிள்ளை இல்லைன்னா ஜெபம் பண்ணா பிள்ளை கிடைக்குது, இது கேன்சர் கூட குணமாகுது, இதெல்லாம் நடக்குது. ஆனா இயேசு சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் மரித்தவர்களை உயிரோட எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். மரித்த பிரேதம் மகனை நீ கை வச்சோன்னு உயிரோட வரும்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் நற்செய்தியில 2வது பகுதி. 1 நீங்க அற்புதம் பண்ணுவீங்க, 2வது பிசாசுகள். இப்ப பிசாசுகள் ஓடுறதெல்லாம் ரொம்ப சாதாரணம். நான் போய் கையை வச்சு இயேசுவின் நாமத்துல போனா அது ஆடும், அதுக்கு பிறகு ஓடிடும். ரைட், ஓகே. சகோதரனே சகோதரியே, இப்ப நான் சொன்னேன்
இயேசு உலகத்துக்கு வந்தது மனுஷனுக்கு எல்லா ஜனங்களுக்கும் நற்செய்தின்னு நம்ம பார்த்தோமே. இதுதாங்க நாள் ஒன்று வருதுங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ். அவர் ஜீவனுள்ள தேவன்கிறதுக்கு சிம்டம்ஸ். இங்கேயே டெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேனே இவ்வளவும், இதை நீங்க இங்கேயே செக் பண்ணலாம். இது நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நாங்க இது பண்ணினோம் அது பண்ணுவோம், அற்புதம் நாங்களும் பண்ணுவாங்க, பண்ணி காமிங்க அப்படின்னா ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு பூனால ஒருத்தர் வந்தாரு, நான் ஏன் கடவுள் பேர்லையும் அற்புதம் பண்ணுவேன்னாரு. வாங்க ஐயா, அந்த அவர் ஒய்ஃபுக்கு கால் சுட்டு வரல வலிக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்கண்ணே. இப்படியே வந்தாரு, இப்படி கை காமிச்சிட்டு போயிட்டு நீனே ஜெபம் பண்ணிக்கோன்னு போயிட்டாரு. யாராலையும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு நான் தலையில கழிச்சு இயேசுவின் நாமத்துல வலியே போனா போயிட்டு இருக்காங்க. சீனியர் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆபீசரோட ஒய்ஃப், எல்லார் கண்ணுக்கு முன்னால நடக்குது. அதாவது அங்க இங்க நேத்து முந்தான இல்ல, இங்கே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வியாதி இருக்குன்னா தப்புன்னு குணமாகும். நான் உங்களுக்கு கேரண்டீடா சொல்ல முடியும். நீங்க இயேசுவே எனக்கு வியாதியை குணப்படுத்துங்க. இப்ப குடிக்கிறாங்க, நான் தலையில வச்சு இயேசுவின் நாமத்துல இன்னையோட நீ குடிக்க மாட்டேன், தேவதூதனுக்கு கட்டளை எடுக்கிறேன், தொண்டையை பிடினா போதும். அன்னையிலிருந்து அவரால் குடிக்க முடியாது. குடிக்க முயற்சி பண்ணாருன்னா தொண்டையை பிடிச்சிருவான் தூதன். தேவதூதன் டபக்குன்னு ஒரு புடி பிடிச்சி ஆட்டி விடுவான். அவ்வளவுதான். பாவங்கள்ல இருந்து விடுதலை. பாவங்கள், தற்கொலை ஆவி, நான் செத்து போவேன் சொல்லிட்டு அலைவாங்க. இயேசுவின் நாமத்துல தற்கொலை பிசாசை முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அந்த பிசாசு ஓடி போயிடும். ஆக்சிடென்ட் பிசாசு ஓடி போயிடுது. குடும்பத்தில் இருக்க சாப கட்டுகள், நான் சொன்னேன் செய்வனெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. எங்க வீட்டுல எனக்கு எதிராக, எங்க குடும்பத்துக்கு எதிராக செய்வனை வச்சிருக்காங்க. லேட்டஸ்டா இந்த பல விதங்கள்ல செய்வனை வைக்கிறாங்க. வச்சு ஒரு நாள் இந்த வருஷம் மே மாசம் வீட்டில் திடீர்னு ராத்திரி 12 மணிக்கு தூங்க போகலான்னு சொல்லிட்டு நான் அப்படி பெட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு வரலான்னு போது ஒரு டைல் காலில் சூடாச்சு. என்ன கால் சூடாகுது, குளிரான ஏர் கண்டிஷன் ரூம்ல கால் சூடாகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த டைல் சாதாரண டைல் கிடையாது, ஒரு ஸ்பெஷல், இவ்வளோ பெரிய ஸ்டோன், அது பெரிய ஸ்டோன், அவ்வளோ சூடு எல்லாம் பண்ண முடியாது. இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கை வச்சு எல்லாம் ஒரு டைலாக தொட்டு பார்த்தேன். ஒன்றுமே தெரில, கூலாக இருந்தது. ஒன்று மெதுவாக கால் வச்சு பார்த்தா ஒரு கல்லில் கீழே இருந்து தக்கன்னு தீ எறிகிற மாதிரி இருந்தது. ரைட், என் மனைவி இறங்கி செக் பண்ணுமானேன். மனைவி எந்திரிச்சு அதில் நின்று பார்த்தா கரெக்டாக அந்த கல்லில் கீழே யாரோ தீ எறிகிற மாதிரி தெரியுது. சொன்னேன், எவனோ வச்சிருக்கான், நம்ம வீடு உங்கள் ஐயா விட்டுட்டு போனால் அந்த பெரிய வீட்டை கொள்ளையடிக்கிறதுக்கோ எதுக்கோ தெரியல. இல்லை, நான் இயேசுவை பற்றி ஊரா போய் சொல்கிறேன். நிறைய பேர் பிசாசு கட்டுலேருந்து விடுதலை ஆகிறாங்க, நிறைய பேர் பரலோகத்தை நோக்கி ஓடி வந்துருந்தாங்க. ஏதோ யாருக்கோ வைத்தறிச்சலாக போச்சு வச்சு விட்டாங்க. உள்ளுக்குள்ளே தகடு இருக்குது. ஆமாம், தகடை உடைச்சி தான் வைக்கணும், இல்லை பிசாசால் உள்ளுக்குடிக்கு கொண்டு வைக்க முடியும். எதையும் உடைக்காம பிசாசால கொண்டு வர வைக்க முடியும். இதெல்லாம் தெரியும் எனக்கு. உடனே சொன்னேன் மனைவியை, ஒரு பிரச்சனை இல்லை, போய் ஒரு மக்கு தண்ணி எடுத்துட்டு வாம. நேராக அழகா ஒரு மக்கு தண்ணி எடுத்துட்டு இருந்தான். மக்குக்குள்ள கையை விட்டேன். இயேசுவின் நாமத்துல இந்த தண்ணியை இயேசுவின் ரத்தமா மாத்துற. இப்போ இந்த பிசாசு மேல இந்த ரத்தத்தை தெளிச்சு அழிக்க போறேன்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து தெளிச்சேன். அது மேல இயேசுவின் ரத்தத்தை மேல தெளிக்கிறேன். பிசாசே, உன்னுடைய எல்லா அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்துல ரத்து பண்றேன். அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல சூடு காணாமலே போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த அங்க தகடு அங்கதான் இருக்கு. தகடை நாங்கெல்லாம் எடுக்கல, தேவையில்லை, அது செத்து போச்சு. அதுதான் வல்லமை. அவர் சொன்னாரு லூக்கா 10:19, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தண்ணியை தெளிச்ச உடனே, இயேசுவின் ரத்தம் சொல்லி தெளிச்ச உடனே காலி. அந்த பிசாசோட வல்லமை ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. எங்க வீட்டுல வியாதி வரல, வியாதி கிடையாது, அலறல் கிடையாது. இது மாதிரி பாதுகாப்பு அப்படி கொடுத்துருக்காரு. சந்தோஷம், புருஷன் பொஞ்சாதிக்கு இடையில சந்தோஷம், பிள்ளைகளுக்கு இடையில சந்தோஷம். பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா அது பரலோகம் மாதிரி இருக்கும். பரலோகத்தை ரோட்ல எல்லாம் போய் பார்க்க வேண்டாம், வீட்டுக்குள்ள பரலோகம். அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கு. நேர்மையா ஐஏஎஸ் ஆஃபீஸர் வேலை பார்த்தா எந்த அரசாங்கமும் பொறுத்துக்காது. ஆமா, நேர்மையா வேலை பார்த்தா என்ன கிடைக்கும்? இடி உளும் உத இடி உளுல சஸ்பெண்ட் ஆயிருக்கேன். 1க்கு 2 சார்ஜ் மெமோ, கள்ள கேஸ், கள்ள சொத்து சேத்தன் பொய் கேஸ் போட்டு பார்த்தாங்க. எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கவர்மெண்ட் போட்டா இந்த கவர்மெண்ட் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இன்னும் க்ளோஸ் பண்ணல. இன்க்ரிமெண்ட் கிடையாது. உங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு வருத்தப்படுவீங்க. எனக்கு 5 வருஷம் இன்க்ரிமெண்ட் கிடையாது. ஐஏஎஸ்ல எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் எது? பிரின்சிபல் செக்ரட்டரி ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எதுக்கு? நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா? தப்பு செய்யாததான் பிரச்சனை. ஒரே பிரச்சனை,
கள்ளத்தனத்துக்கு உடந்தே போக மாட்டேங்க. அது யார் வந்தாலும் சரி கள்ளத்தனத்துக்கு உடந்தே போக மாட்டேங்க. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. எனக்கு மாற்ற முடியாது. இந்த 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 வயசுக்கு பிறகு எப்போ அந்த வயசுலயே மாற்ற முடியல, அப்புறம் இந்த வயசுல எங்க இருந்து மாற்ற முடியும்? இது ஊறி போச்சு. நேர்மையா தான் வேலை பார்ப்பேன், நேர்மை தவிர எதுவும் கிடையாதுன்னு அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால எனக்கு பிரச்சனை வருது. ஆனா இதனால நான் வருத்தமா இருக்குன்னு பாத்தீங்களா, நான் வருத்தப்படுறேன்னா பாத்தீங்களா? என் முகத்துல பாத்தீங்கன்னா உலகத்திலே சந்தோஷமான ஒரு மனுஷன் இருக்கான நான் தான். ஆமா, உலகத்திலே இத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சும் ஹாப்பியா இன்னைக்கு தான் கல்யாணம் முடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்க்கை நடத்துற ஒரு தம்பதியன்னா வேற எங்கேயுமே பார்க்க வேண்டாம், எங்க வீட்டுக்கு வாங்க. ஆம்பளை எங்க பார்த்துட்டீங்க, பெண்ணை அங்க பார்க்கலாம், வீட்டுல பார்க்கலாம். நான் அங்கதான் ஹனிமூன் கப்புள் மாதிரி. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு? 23வது வருஷம். ஆமா, அவ்வளோ சந்தோஷம் வீட்டுல, அவ்வளோ சந்தோஷம். இதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது. இயேசு இந்த உலகத்தை என்ன பண்றாரு? பரலோகம் மாதிரி ஆக்கிடுதார். இந்த உலகத்தை பரலோகம் மாதிரி ஆக்கிடுதார். ஏன்னா வேதம் சொல்லுது, அவரு லூக்கா 17வது அதிகாரம் 19வது வசனத்துல பரலோக ராஜ்யத்தை இயேசுடைய ஆவிய உள்ள கொடுத்துட்டார். இப்போ உள்ள வந்துட்டார், அவர் உள்ள இருக்கிறாரு. அதனால நான் சொன்னேன் ஏற்கனவே, யோவான் 14:27 படிச்சேன், உங்களுக்கு காமிச்சேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற விதமாக நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற விதமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என்ன ஆனாலும் சரி, பயமும் வராது, கலக்கமும் வராது. யார் எனக்கு எதிர இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு எதிர வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனையே இல்லை. அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம், நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா? எத்தனை பேருக்கு வியாதிகளிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும், கஷ்டங்கள்லேருந்து விடுதலை வாங்கணும், பிசாசு கட்டுலேருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும், எத்தனை பேரை பரலோகத்துக்கு வழி நடத்தணும். இயேசு அதுதான் செஞ்சார். அதைத்தான் அவர் பிள்ளைகள் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது இயேசு வந்தனால நற்செய்தி என்னங்க? நற்செய்தி என்ன? ஒன்று பாவ மன்னிப்பு. முதல்ல பாவ மன்னிப்பு. ரெண்டாவது என்ன கிடைக்கு? சமாதானம். அவருடைய சமாதானம், பரலோக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறாரு. அதனால கலக்கம் இல்லை, பயம் இல்லை. இந்த உலகத்தை என்ன பண்றாரு? பரலோகம் மாதிரி ஆக்கிடுதார். இங்க உலகம் இவ்வளோ பிரச்சனையான இந்த உலகம், அவன் இவ்வளோ டேப்லெட் போட்டு சாப்பிட்டு பார்க்குறான், தூக்கம் வர மாட்டுக்கு. என்னைய போல ஆளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்படி இந்த இடத்துல ஐயா உமாசங்கர் கொஞ்சம் தூங்குங்க, ஒரு அரை மணி நேரம் கழிச்சு உங்களை எழுப்புறோன்னா அழகா தூங்கிடுவேன். நீங்க எவ்வளோ கத்தலாம், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க எல்லா மியூசிக்கும் போடலாம். கலெக்டரா இருக்கும்போது அப்படிதான் தூங்குவேன். ஆமா, கவலையே பட மாட்டேன். தாலுக்கா ஆஃபீஸா பக்கத்துல லஞ்ச் டயத்துல டாக்டர் அந்த நேரம் அப்பெல்லாம் முதுகுல வலி வரும். இப்பெல்லாம் இயேசுவின் நாமத்துலன்னா ஓடி போயிடுது, ஒரு வலி நிக்க மாட்டேங்குது. அப்ப வலி உண்டு, நிறைய டிராவல் பண்றதுனால. படுப்பேன் 10 நிமிஷம் சொல்லி அங்க என்ன பெஞ்ச் கிடைச்சாலும் சரி, படுத்து 10வது நிமிஷம் நானே எந்திரிப்பேன், கார்ல ஏறி அடுத்தது மறுபடியும் டிராவல் போயிடுவேன். அப்பந்தான் இப்போ இயேசுக்குள்ள முழுக்க வந்த பிறகு பிரச்சனையே இல்லை, தூக்கத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தூங்கிறதுக்கு ஆசை இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நடு ராத்திரி உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்போ இங்கே வந்துட்டு போறேன்னா தூங்கலாம் மாட்டேன். ராத்திரி 12 மணிக்குலேருந்து 2-3 மணி வரை ஜெபம் பண்ணணும். எதுக்கு? யாருக்காக? எனக்காகவா? உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஜெபம் பண்ணி தான் வந்திருக்கேன். ரைட். இன்னொன்று உங்களுக்காக என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இயேசு செஞ்சிருக்கிறாரு. நீ மற்றவங்களுக்கு நல்ல விடுதலை கொடுக்கணும், பிசாசு போராட்டத்தில் விடுதலை வாங்கினா உன் வயிற்றுக்கு ரெஸ்ட் கொடு. நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? பெருமைக்காக இல்லை. எப்படி வந்திருக்கேன்? சாப்பிடாம கொள்ளாம வந்திருக்கேன். காலையிலையும் சாப்பிடல, மதியமும் சாப்பிடல. என்னைய பார்க்க அப்படியா தெரியுது? நேத்தும் தான், முந்த நாளும் தான், அவ்வளவுதான். இப்படித்தான். எதுக்காக? அப்போ இயேசுக்குள்ள ஒருத்தன் வந்தாச்சுன்னா, ஒரு பெண் வந்தாச்சுன்னா என்ன பண்ண தெரியுமா? தன்னை பத்தி அக்கறை பண்ணக்கூடாது. யாரை பத்தி அக்கறை பண்ணணும்? மற்றவங்களை பத்தி. இவன் தான் கிறிஸ்தவர், இவள் தான் கிறிஸ்தவர். சரி, இந்த கிறிஸ்தவர்களை என்ன பண்ணணும்? முதல்ல அவங்கள பார்த்தவொடனே கண்டுபிடிக்கணும். ஐயா எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுல பிரச்சனை ஐயா, நான் உங்க வீட்டுல ஜெபம் பண்ணலாமா? இப்படி கேட்பான் கிறிஸ்தவன். அடுத்தது இவங்க தலையில கை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? வீட்டுல பிசாசு இருந்தா ஓடி போயிடும், வியாதி இருந்தா ஓடி போயிடும். இதுதான் இயேசுடைய அடையாளம். கிறிஸ்தவனுடைய அடையாளம் இதுதான். நான் சொன்னேன், நீங்க கிறிஸ்தவர்களை நிறைய பார்க்கல. நான் முதல்ல ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உண்மையான கிறிஸ்தவத்தை நீங்க பார்த்தீங்களா இல்லையா? நான் எனக்கு டவுட் உண்டு. நான் சொன்னேன், கிறிஸ்தவன்னா என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடைய வல்லமை. இப்ப சொன்னேனே, என்ன வல்லமை? கட்டவும் கட்டவளுக்கும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் சொன்னேன். வியாதிகளை இயேசுவின் நாமத்தெல்லாம் வியாதிகள் போகணும். குடும்பத்துல புருஷன் பஞ்சாதி கடையில சண்டை இருந்ததுன்னா இவர் போய் ஜெபம் பண்ணிட்டாருன்னா ஓடி போயிடும். சண்டை காணாம போயிடும். அவ்வளவுதான். அது பிசாசு, பிரிவினை பிசாசு. ஓடி போயிடும். வியாதிகள் போயிடும், சண்டை போயிடும்.
அடுத்தது பிசாசு என்ன பண்ணிருப்பாங்க, மந்திர மாயம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பிசாசை ஏவி விட்டுருப்பாங்க. நீங்க ஒரு கிறிஸ்தவர் வீட்டுக்குள்ள வந்து இயேசுவின் நாமத்துலன்னா அவ்வளவு பிசாசும் வந்த இடத்துக்கு திருப்பி ஓடி போயிடும். இதுதான் இவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு இந்த உண்மையான கிறிஸ்தவர்களை நம்மளால பார்க்கறது முடியல. சரிதான பிரதர்? யாராவது ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வந்து இப்படி வியாதியை குணப்படுத்திருக்காங்களா? அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. உண்மையான கிறிஸ்தவன்னா சர்ச்சுக்கு போய் இப்படி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கலந்துட்டு போறவங்க அப்படி இல்லை. உண்மையான கிறிஸ்தவன்னா, சகோதரி உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, நான் வந்து உங்களுக்கு ஜெபம் பண்றேன், நான் பண்றேன் அப்படின்னு. ஆமா சரி, பணம் உங்களுக்கு ரொம்ப முடையா இருக்கா, என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு, நாங்க வச்சுக்கோங்க. கடனால் நீங்க வச்சுக்கோங்க, திருப்பி கொடுக்க வேண்டாம், வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பைபிள்ல என்ன சொல்லியிருக்காரு? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது வந்து நான் டெஸ்ட் பண்றேன் ஒவ்வொரு தடவையும். நான் இந்த பக்கம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா எனக்கு 2 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுக்குறாரு. தப்புன்னு கொடுத்துருந்தாரு. 10,000 ரூபாய் காலையில ஒரு வீட்டுல போய் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி போய் கொடுத்துட்டு வருவேன். சாயந்தரம் வீட்டுக்கு வரதுல இன்னொருத்தர் 10,000 ரூபாய் எனக்கு கொடுத்துருவாங்க. ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு, இந்த அண்ணன் ஒரு கவர் கொடுப்பாங்க, ராத்திரி வீட்டுல இருந்து திறந்து பார்த்தா 10,000. நான் எது கொடுத்தனோ அது திருப்பி வந்துருச்சு. சரி இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோன்னு 2 வாரத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால ஒரு 25,000 ரூபாய் ஒருத்தருக்கு தூக்கி டபார்னு எடுத்து அனுப்பி வச்சேன். எனக்கு பணம் இருக்கோ இல்லையோ கண்டுக்கிறது இல்லை, எனக்கு அந்த மினிமம் ஒரு பணம் இருந்தா போதும். கொடுத்துட்டா அங்க பார்த்தா கரெக்டா எனக்கு அது 45,000 திருப்பி வந்துருச்சு. என்னத்த சொல்றீங்க? அவர் எழுதுனதெல்லாம் அப்படி இருக்கு. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அவ்வளவுதான். நீங்க கடனெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான இயேசுடைய பிள்ளை அடுத்த ஆளு கஷ்டப்பட்டதை பார்த்துக்கிட்டு இருக்காது. உனக்கு பிரச்சனையா இருக்கா, சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கா அப்படின்னா, என் கணக்கில் கொஞ்சம் பணம் இருக்கு, இந்த வச்சுக்கோ, அவ்வளவுதான், வச்சுக்கோ, கொடுத்துடணும். ஆமா, கடனெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி ஒன்றும் முடியல, சரி கடனாவது கொடு, வட்டி வாங்கிடக்கூடாது. எனக்கு வந்து இந்த கடன் கொடுக்குற ஜோலியே கிடையாது. யாராவது பணம் கேட்டால் என்கிட்ட பணம் இருந்ததுன்னா போதும், இந்தாங்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். தட் இஸ் ஆல். நீங்கள் திருப்பி தர வேண்டாம், சொல்லியே கொடுப்பேன். நீங்கள் திருப்பி தரக்கூடாது, எனக்கு திருப்பி தரக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா எனக்கு வியாதி கிடையாது. இந்த டாக்டர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு, அவன் சேர்த்து வைக்கிறான், லஞ்சமா வாங்குறான். அவன் 2 கையில லஞ்சம் வாங்குறான், அவன் மனைவி 2 கையில லஞ்சம் வாங்குறான், ஏஜென்ட்டுகளை வச்சு லஞ்சம் வாங்குறாங்க. இவ்வளவும் வச்சுட்டு கடைசியில் எங்க போய் கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த பணங்களெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்குன்னு வரிசையா வச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆஸ்பத்திரிகள். 4 நாள் ஒரு மனைவியை படுக்க வச்சா போதும், இவர் வந்து 4 வருஷம் சேர்த்து கொள்ள பணத்தை வாங்கிடுவாங்க. கொள்ளக்காரர்களுக்கு அப்படி ஒரு கொள்ளைக்காரங்களை இயேசு உண்டாக்கி வச்சிருக்காரு. போயிடும். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இப்போ என்னாச்சு, நான் ஈரோடுல எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு விடுதலை ஆகிப்போச்சு, பிரச்சனை ஆயிட்டு. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ அங்கே அடிபடுற பிசாசுகள் நேரம் வீட்டுக்கு ஓடியாரும். என் மனைவியை அடிக்கலாமா, பிள்ளைகளை அடிக்கலாமான்னு அங்கேயே அதை கட்டி போட்டு வருவேன். அன்னைக்கு கொஞ்சம் கட்டி போட்டது சரியா கட்டி போடலை. இங்கே வீட்டுக்கு வந்தா என் மனைவிக்கு ஒரே தலைவலி, இப்படியே பால்பிட்டேஷன். அவ சொல்றா டாக்டர்கிட்ட. நான் சொல்லுங்க, இதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் எப்போது இப்படித்தான் சொல்வீங்க, டாக்டர்கிட்டே கூட்டு போக மாட்டீங்க. உனக்கு ஒன்றும் கிடையாதுமா, அங்கே அடிபட்ட பயலுக ஒரு தட்டியிருக்கானுங்க. உடனே ஆவியானவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே சரியா போயிடும். அடுத்த தடவை ஒரு கூட்டம் முடியும் போது இந்த பிசாசுக்குள்ள 1க்கு 4 மடங்கு கட்டு அப்படின்ட்டார். இப்போ நான் பண்ணுவேன், இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நான் கட்டிட்டு போவேன், காரில் ஏறினோன்னா கட்டுவேன், பிசாசை கட்டிட்டு போவேன். இல்லைன்னா இங்கிருந்து அங்கே போய் நம்ம மனைவியை பிள்ளைகளை தடத்து இடிக்கக்கூடாது. கரெக்டாக செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, எல்லாம் நார்மல். இப்படிதான் இது வந்து நார்மல், எங்களுக்கு நார்மல். ஆமா, முதல்ல என்னையே தட்டி பார்ப்பான். இந்த மீட்டிங்ல, இந்த மாதிரி மீட்டிங்ல பிசாசுகளை எப்படி பாதாளத்தில் ஆணி அடிக்கிறதுன்னு வல்லமை கொடுத்துருக்காரு. பிசாசை கொண்டு பாதாளத்தில் கட்டலாம், இந்த வல்லமே பைபிளில் கொடுத்துருக்காரு. இதை கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்ன பண்ணுவான், இதை சொல்லிக் கொடுக்கும்போது மட்டும் என் நெஞ்சில வந்து உள்ள வந்து குத்துவான், உள்ள குத்த முயற்சி பண்ணுவான். நேரம் உள்ளுக்குள்ள போய் டொம்னு குத்த பார்ப்பான். டாய் அப்படின்னு அதை கட்டுவேன். இப்போ வந்து முதல்ல ஃபாஸ்டிங் போட்டு, பிசாசே உனக்கு என் மேல எந்த அதிகாரம் கிடையாதுன்னு நல்லா கட்டி போட்டு வந்ததுனால அவனால் ஒன்றும் பண்ண முடியல. என்னை சுத்திலும் ஒரு பெரிய தேவதூதர் சேனை இருக்குது. அல்லேலூயா. பெரிய தேவதூதர் சேனை என்ன தொட முடியாதபடி சுத்தி நிற்கிறாங்க. இப்போ உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்தகாரங்கள், பிரச்சனைகள் பூரம் நான் பேச இந்த வசனங்களை சொல்ல ஏசுங்கிற வார்த்தையை சொல்ல ஓடி போகுது. ஏசுன்னு சொன்னா போதும், ஓடிடுது எல்லாம். நீங்க உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் பிரச்சனை, திடீர்னு ஒரே கலவரமா மனசு இருக்கு, உடம்பு சரியில்லாத மாதிரி ஆகுது. நல்லா இருக்கும்போது கலவரமா இருக்குன்னா ஒன்றும் இல்லை, கையை உயர்த்திட்டு 5 முறை ஏசுன்னு சொல்லுங்க, முடிஞ்சு போச்சு. 5 முறை ஏசு 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 ஏசு, அவ்வளவுதான். பார்த்தீங்கன்னா படபடப்பு நின்று போயிடும்.
இப்போ மனைவிக்கு சொன்னேன் ஒரு ட்ரீட்மெண்ட் வேண்டாம், கரெக்டாக செவ்வாய்க்கிழமை ஈவினிங் எல்லாம் க்ளோஸ்ட், ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். எனக்கு இந்த மெட்ராஸ் ஆகி நிறைய எல்லாருக்கும் வரும், எனக்கு வராது, என் பிள்ளைகளுக்கு வராது. பட் எப்போவாது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா? கொண்டா ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா அப்படிங்கிறது. தண்ணியில் விரல விட்டு ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் ரத்தமாக மாத்திரேன்னு சொல்லிட்டு வா மக்களை இப்படி உட்கார், சோஃபாவில் உட்காந்து இந்த கண்ணில் 2 ட்ராப்பு அந்த கண்ணில் 2 ட்ராப்பு. பள்ளிக்கூடம் போகிறதுக்குள்ள மெட்ராஸ் ஆகி அவ்வளோதான், அதுக்கு அவ்வளோதான் டைம், அதுக்கு அவ்வளோதான் டைம். ஆமாம். ஸோ இது வியாதிகளை அவனால் பிசாசால வர வைக்க முடியல. நம்ம நினைக்கிற வியாதி எதனால வருது? ஸ்பாண்டலைட்டிஸ், நீங்கள் ரொம்ப டிராவல் பண்ணுறதுனால வருது அப்படின்னா நான் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுன்னா போயிடுது. L3 L4 அந்த கலெக்டர் ரிப்போர்ட்டே வச்சிருக்காரு, அது டேமேஜ்டு. இது மட்டும் இல்லை, குவையத்துக்கு 1 மாதத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அங்கே ஒரு வீட்டுக்கு போனேன் சாப்பிட்றதுக்கு, டின்னர் சாப்பிட்றதுக்கு. அவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தார். C3 C4 காலின்னு ரிப்போர்ட்டை கொண்டு வராரு. நான் சொன்னேன் இயேசுக்கு இந்த ரிப்போர்ட்லாம் தேவையில்லை, என்ன பாருங்க இயேசுவின் நாமத்தில் தலையில் கேவிச்சோம்னு கழுத்து கரெக்ட் ஆகிட்டு இடுப்பும் கரெக்ட் ஆகிட்டு ஒரு நிமிஷத்தில். ஆமாம், அர்த்ரைட்டிஸ் வியாதி, மடக்கவே முடியாத கால், ஒரே நிமிஷத்தில் கால் மடங்கி நார்மல் ஆகி வீடியோவில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. என் வெப்சைட்டில் இதெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போட இயேசு அனுமதிக்கிறது இல்லை. இந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் இயேசு போடுறதை அனுமதிக்கல. சும்மா ஒரு சாம்பிளுக்கு 3 போட்டிருக்கேன். எனக்கு போடுறதுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா என் வேலை அற்புதம் செய்கிற வேலை கிடையாது. என் ஊழியம் வந்து அற்புதம் செய்கிற ஊழியம் கிடையாது. என் ஊழியம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்களை உண்மையான கிறிஸ்தவர்களை மாத்துறது. இன்னைக்கு தேதிக்கு உண்மையான கிறிஸ்தவர்களா மாத்துறது. கிறிஸ்தவன் யாரு? அடுத்தவனுக்கு வியாதி வந்தா போய் இயேசுவின் நாமத்தில் குணப்படுத்தணும். கிறிஸ்தவன் யாரு? அடுத்தவனுக்கு பிசாசு போராட்டம் இருந்தா இயேசுவின் நாமத்தில் சொல்லி அதை விரட்டணும். கிறிஸ்தவன் யாரு? அடுத்தவன் பிரச்சனையில போராட்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுக்கணும், இடம்னா இடம் கொடுக்கணும், வஸ்திரம்னா வஸ்திரத்தை கொடுக்கணும், கார் தேவைன்னா கார் கொடுக்கணும். இவன் தான் கிறிஸ்தவன். இப்போ இப்படி இல்லை. உண்மையான கிறிஸ்துவத்தை கிறிஸ்தவர்கள் மத்தியில கொண்டு வர வைக்கிறது தான் என் வேலை. அப்படி பண்ணும் பொழுது இந்த வசனங்களை நான் போய் சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது. மார்க்கு 16வது அதிகாரம் 20வது வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இப்படி வேதத்தை சொல்லும் பொழுது 20 மார்க்கு 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். என்ன பண்றாரு தெரியுமா? இந்த வசனங்களை பேசும் பொழுது இயேசு லைன்ல இறங்கியிருக்கார். இப்ப இங்க இருக்கிறார், இயேசு இங்க இருக்கிறாரு. என்ன பண்றாரு தெரியுமா? நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அவர் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார் தெரியுமா? இந்த வசனங்களை படிக்கும்போது அவர் ஒரிஜினல் வேலையை பண்ணுவார். என்ன தெரியுமா? அற்புதங்களை பண்ணுவார். உங்களுக்கு இருக்கிற கட்டுகள், கடன் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், பிரிவினை கட்டுகள், குடிகார கட்டுகள், ஆபீஸ்ல டிசிப்ளினரி ஆக்ஷன்ல பிரச்சனை இருக்கும், ஆபீஸ்ல பிரச்சனை இருக்கும், பக்கத்துல உட்காந்துருக்க ஆளோட தகராறு ஆகிட்டு இருக்கும், வீட்டுல தகராறு இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரனோட தகராறு, எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா இறையாதே பின்னிட்டு திரும்பி போன்னு உத்தரவு போட்டுருவார். காமிப்பார். அடையாளங்கள், அற்புதங்களால அடையாளங்களால அவருடைய வசனம், அவர் வசனம் என்ன? இயேசு. அவர் தான் ஜீவனுள்ள ஒரே தெய்வங்கிறத நிரூபிக்கிறாரு. அதனால என்னை வச்சு இயேசு அற்புதங்களை பண்ணாலும் அதை எல்லா இடத்துலையும் அதை போட்டு தம்பட்டம் அடிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு சாம்பிள் என் வெப்சைட்ல 3 அற்புதம், அவ்வளவுதான். மற்றது ரெக்கார்டு கூட பண்ணுவேன். இந்த கேமரால ரெக்கார்டு கூட பண்றேன். ஒரு 3 நாளைக்கு முன்னால எய்ட்ஸ் பேஷண்ட்ஸுக்கு போய் ப்ரேயர் பண்ணிட்டு தலையில கை வச்சேன். உடனே 3 பேருக்கு உடனே டக் 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 டக்குன்னு விடுதலை. உடனே வியாதியிலேருந்து உடனே ஃபீல் பண்ணிட்டாங்க. ரெக்கார்ட் பண்ணோம். அது எங்கேயும் வெளியில போகாது, எங்கேயும் வெளியில போகாது. அது எனக்கு மட்டும் சும்மா நேரத்துக்கு வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். வெளியில போகாது. ஏன்னா என் வேலை அற்புதம் செய்து வியாதிகளை சுகமாக்குறது என் வேலை கிடையாது. என் வேலை சபைகளை, கிறிஸ்தவ சபைகளை உண்மையான கிறிஸ்தவர்கள் ஆக்குறது. அடுத்தது உங்களை மாதிரி சகோதர சகோதரிகள், இயேசுவே அறியாதவங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, உண்மையான கிறிஸ்தவர்களா நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றதுக்குதான் கடைசியா ஒரு வார்த்தை. இயேசு எந்த விதத்துல எல்லாரோட ஸ்பெஷல்? ஃபர்ஸ்ட் ஜீவனுள்ள தேவன் அப்படிங்கிறத பார்த்தோம். பாவங்களை மன்னிக்கிறவர், அதுக்காக விலை கொடுத்திருக்காருன்னு பார்த்திருக்கோம். நமக்கு பரலோகத்தின் கதவை திறந்திருக்காருன்னு பார்த்தோம். வியாதிகளை சொஸ்தப்படுத்துறாரு, இன்னைக்கும் அந்த வல்லமையை நமக்கு கொடுக்குறாருன்னு பார்த்தோம். பிசாசுகள் மேல அவருக்கு அதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காருங்கிறத பார்த்தோம். உண்மையான கிறிஸ்தவர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா பிரதர்? இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆனா கடைசியா ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவர் பரலோகத்துக்கு திறவுகோல் வச்சிருக்காரு. பரலோகம் அவர் கையில தான் இருக்கு. லாஸ்டா அதை முடிக்கிறேன். அவர் சொல்றாரு, இந்த பரலோகத்தை பத்தி அவர் சொல்றாரு. எப்படி இருக்குமா?
வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 3:4. வெளிப்படுத்தல் 21:3-4. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிச்சு. அப்படின்னா இதை இந்த யோவான்கிற அவருடைய சீஷன் பார்க்குறான். எதிர்காலத்தில் பரலோகம் இறங்கி வர்றதை பார்க்குறான். இந்த பரலோகத்துக்கு அதிபதி யாருன்னா இயேசு. இயேசு இந்த லிஸ்ட்டில் சொல்கிறாரு யாரெல்லாம் பரலோகத்துக்கு போவா, யார் போக மாட்டான்னு லிஸ்ட் எழுதியிருக்கிறாரு. இப்போ போக மாட்டாங்க. பரலோகம் எப்படி இருக்குமா? அங்கே துக்கம் கிடையாது, அலறுதல் கிடையாது, மரணம் கிடையாது, கண்ணீர் கிடையாது, வருத்தம் கிடையாது. இயேசுவும் நீங்களும் நானும் ஒரே இடத்துல இருப்போம். இப்ப பெண்களை பொறுத்த வரைக்கும் இங்க பெண்களா இருக்காங்க. பரலோகத்துல எப்படி இருப்பாங்களா? மத்தேயு 22:30 சொல்றாரு பெண்களை குறித்து. பரலோகத்துல மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துல இருக்கும்போது பெண்கள் எப்படி இருப்பாங்களாம்? பரலோகத்துல கொள்வினையும் கிடையாது, கொடுப்பினையும் கிடையாதான். அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பாங்களாம் சொல்லுங்க சிஸ்டர்? தேவ தூதர்களை போல இருப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி தேவ தூதர்களை போல இருப்போம். மரணம் கிடையாது. ஏங்க அப்படின்னா ஆடா பிறந்து மாடா பிறந்து பெண்ணா பிறந்து இப்படி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா இந்த வேதம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுது. எபிரேயர் 9:27 ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கபடியே. அதாவது மனுஷன் மரித்தா அடுத்தது நேர ஜட்ஜ்மெண்ட் தான், நியாய தீர்ப்பு. இப்ப நியாய தீர்ப்புல ஒரு ஆளுக்கு பரலோகம் கிடைக்குது, இல்லைன்னா நரகம் கிடைக்குது. இப்ப இங்கதான் ஸ்பெஷாலிட்டி. பரலோகம்னா என்னன்னு பாத்தீங்க. இப்ப நரகத்துக்கு போற லிஸ்ட் 2-3 லிஸ்ட் எழுதியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு நான் படிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21:8 பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். நரகம்னா என்னன்னா அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். பரலோகம் இயேசு இருக்கிற இடம். அதை பத்தி விளக்கியிருக்கிறாரு. அங்க கண்ணீர் கிடையாது, துக்கம் கிடையாது. இது ரெண்டுமே நிரந்தரம். இன்னைக்கு பரலோகத்துக்கு திறவுகோல்கள் இயேசு கையில தான் இருக்கு. யோவான் 14:6 இயேசு சொல்றாரு. அங்க உலகத்துல இருக்கும்போதே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பிதா எங்க இருக்கிறாரு? ஃபாதர் எங்க இருக்கிறாரு? ஏசாயா 66:1 சொல்லியிருக்கிறாரு. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. அவர் பரலோகத்துல இருக்காரு. பிதா கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறாரு. எப்படியா? இவர் இயேசு ஒருவர் தான், நான் ஒருத்தர் தான் வழி, வேற யாரும் இல்லைன்னு இயேசு சொல்லிட்டாரு. இப்போ கடைசியா இவர் என்ன பண்ண போறாரு தெரியுமா? எப்படி உங்களை என்ன பரலோகத்துக்கு கொண்டு போறாரு இங்க எழுதியிருக்கிறார். எப்படி கொண்டு போறாரு? 1 தெசலோனிக்கர் 4:16-17 எப்படி நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறாருங்கிறத எழுதி வச்சுட்டாரு. 1 தெசலோனிக்கர் 4:16-17 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்படி வரப்போறாராம்? வானத்திலிருந்து இறங்கி வருவாராம். வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதல்ல உயிரோடு எழும்புறாங்க. அதுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற அவருடைய உண்மையான கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருக்கிறவங்களும் ஒரு செகண்ட்ல மறுரூபமாய் பரலோகத்துக்கு போயிடுவாங்களாம். இதை 1 கொரிந்தியர் 15:51-52 பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51-52 ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகி தேவதூதர்கள் மாதிரி பரலோகம் போயிடுவாங்களாம். அங்க போய் இயேசுவோட நிரந்தரமா இருக்க போறாங்க. கைவிடப்பட்டவர்கள் நரகத்துக்கு போறவங்க ஒரு பெரிய லிஸ்ட். இப்ப இதுதான் இயேசுவுடைய ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு இந்த உலகத்துல மட்டும் பரலோகம் மாதிரி அனுபவம் இல்லை. இந்த உலகத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுதான் நிரந்தரமானது, நித்திய வாழ்க்கை. அவர் சொல்றாரு நித்திய ஜீவன்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுங்கிறார். நித்திய ஜீவன்னா இந்த மரணத்துக்கு பிறகுதான் வாழ்க்கையை ஆரம்பிக்குதுங்கிறார். இந்த மரணத்துக்கு பிறகுதான் பிரதர் வாழ்க்கையை ஆரம்பிக்கும். அதுதான் நித்திய வாழ்க்கை. இது டெஸ்ட், இது வெறும் டெஸ்ட் தான். அதுதான் நித்திய வாழ்க்கை, யுகமான வாழ்க்கை. அதுதான் இது. அதுக்கு டெஸ்ட். அதுல யார் உருப்படியா இருக்க போறான்னு டெஸ்ட் பண்றாரு உலகத்துல. இதுதான் இந்த உலகத்துல டெஸ்ட் பண்றாரு. இதுதான் இந்த பைபிள்ல எல்லாம் தெளிவா இருக்குங்க. நான் எங்கேயாவது வெளியில இருந்து பேசினேனா?
எல்லாம் உங்களுக்கு நான் ஒரு சிறு பகுதியை தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரு சிறு பகுதியை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவர் வரப்போற காலம், அவர் இப்ப வரப்போறாரு. இப்ப வந்து அந்த காலம் வந்துருச்சு, நான் போறேன், நான் திரும்பி வருவேன் அப்படின்னு இருக்கிறார். இயேசு பரமேறி போகும்பொழுது போனவனே எல்லாரும் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது, உங்களுக்கு நேரம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன், முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க ரொம்ப ஆர்வமா கேட்குறீங்க, ரொம்ப ஆர்வமா கேட்குறீங்க, எல்லாம் அப்படியே கேட்குறீங்க. என்னால முடிக்க முடியல, முடிச்சிடலான்னு க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன், முடியல. பாருங்க, இயேசு பரமேறி அதை படிச்சிருவோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கேட்குறீங்க, யாரும் இப்படி சொல்லி தரலையோ என்னமோ தெரியல. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். இயேசு மரித்து 40 நாள் உயிரோட, 3வது நாள் உயிர் தெழுந்து 40 நாள் ரவுண்ட் அடிக்கிறார். சீஷர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்து அவங்களோட மீன்லாம் சாப்பிட்டு அவங்களோட கதையெல்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டு 40வது நாள் மலைக்கு, அந்த மறுரூப மலைக்கு போறாங்க. பாருங்க அப்படி அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 9 இவைகளை, அப்போஸ்தலர் 1:9, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. உயிரோட மேல போயிட்டார். போன உடனே அவர் போகிற போது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களிடையே வந்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இதுதான், எப்படி உங்க கண்களுக்கு முன்னால மேல ஏறி போனாரோ அப்படியே திருப்பி வருவார்னு எழுதியிருக்கிறாரு. இதைத்தான் நான் படித்தேன், 1 தெசலோனிக்கேயர் 4:16 படித்தேன். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வந்துட்டு தாம் பிள்ளைகளை மட்டும் மேல கொண்டு போறார். மரித்தாலும் உயிரோடு எழுப்பி கொண்டு போறாரு. கொண்டு போய் அவர் பர்மனண்டா அவரோட வச்சுக்க போறாரு. இப்போ இந்த காரியம் இப்ப நடக்க போகுது. என் ஊழியம் ஒண்ணு நான் சொன்னேன், என் வேலை இதுதான். கிறிஸ்தவ சபைகள்ல இதைத்தான் போய் சொல்றேன். சகோதரனே சகோதரியே, நீ முதல்ல உன் நிர்விசார வாழ்க்கையை விட்டு உண்மையான கிறிஸ்தவளை மாறு. வெளியில இந்து சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க, முகமதிய சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க, கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் கஷ்டப்படுறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க சமாதானம் இல்லாம கஷ்டப்படுறாங்க, தூங்க முடியல, புருஷன் பொஞ்சாதி கடையில சண்டை, வியாதி, பிசாசு போராட்டம். உனக்கிட்ட இந்த வல்லமையெல்லாம் இயேசு கொடுத்துருக்காரு. தூங்காத, ஒழுங்கா ஓடி போய் ஜெபம் பண்ணிட்டு ஓடி போய் அவங்களுக்கு உதவி பண்ணு. இதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இயேசு வராரு, நீ இதை பண்ணலைன்னா, நீ அவங்களுக்கு பண்ணலைங்கிறதுக்காக ஒன்ன இயேசு கைவிட்டுருவார். இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு போய் கிறிஸ்தவர்கள் மத்தியில, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுற சபையில நான் போய் சொல்றது இதுதான். நீ இந்த வேலையை பண்ணலனா, உனக்கு அன்பான இந்து சகோதர சகோதரிகளுக்கு நீ போய் இயேசுவை பத்தி சொல்லி இயேசு கொடுத்திருக்கிற விடுதலையை அவங்களுக்கு நீ வாங்கி கொடுக்கலன்னா, இதைத்தான் பண்ண சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். மார்க் 16:15 சொல்லியிருக்காரு. மத்தேயு 28:19 சொல்றாரு, நீங்க பூலோகம் எங்கும் என்ன சொல்றாரு, நீங்க போய் சகல எல்லாரையும் சீஷராக்குங்கிறாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கிறாரு. இதுதான் சொல்லியிருக்காரு. ஒரே வேலை கொடுத்திருக்காரு கிறிஸ்தவர்களுக்கு. எப்படி சீஷராக்குறது? இயேசுடைய வல்லமைய காண்பித்து, இயேசுடைய விடுதலையை வாங்கி கொடுத்து, இயேசுடைய சமாதானத்தை எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும். எனக்கு மட்டும் கிடைச்சிருச்சு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அவன் கிறிஸ்தவனே கிடையாது. எனக்கு மட்டும், நான் மட்டும் நல்லா இருக்கிறேன், நான் வீடு கட்டிக்கிட்டேன், சந்தோஷமா இருக்கிறேன், எனக்கு மட்டும் ப்ரமோஷன் கிடைச்சி நீ என்னன்னு போ, இப்படி சொல்றவன் இவன் கிறிஸ்தவனே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவனே கிடையாது. எனக்கு வியாதியே இல்லாம இருக்கு, இயேசு என்னை பாதுகாத்து வச்சிருக்காரு, பிசாசுகள்ட்ட இருந்து என்னை பாதுகாத்து வச்சிருக்காரு, ஒரு பில்லி சுனியும் எனக்கு ஒர்க் பண்ண மாட்டேங்க அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா? உடனே கிளம்பி போய் அடுத்தவங்களுக்கு, எல்லாம் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லி, இயேசு இந்த விடுதலை எனக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு நான் ஜெபம் பண்ணட்டுமா? இந்த வசனத்தை சொல்லணும். இந்த 4 வசனம். இப்போ உங்களுக்கு நான் இவ்வளவு வசனமா படிச்சிருக்கேனே, இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தெளிவா சாதாரண தமிழ்காரனுக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்காரனுக்கு இங்கிலீஷ்ல, ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தியில, தெலுங்கு மலையாளக்காரங்களுக்கு மலையாளம். இதுல வந்து ரகசியம்லாம் கிடையாது. ஓப்பன். இப்ப நீங்க இந்து புத்தகங்கள் எடுத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல இருக்கும், அவரு சொல்லுவாரு, அது நமக்கு ஒன்றும் புரியாது. அவருக்கு புரியுதா என்னன்னு அவர்கிட்ட கேட்கணும், தெரியாது. இப்ப முகமதியர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? உருதுல பண்ணுவாங்க. ஓ அப்படின்னு கேட்கணும், நம்ம கேட்கிறோம். அது என்ன சொல்றாரு, என்ன அழுகிறாரு, என்ன சிரிக்கிறாரு நமக்கு தெரிய மாட்டேக்கு, அர்த்தமே புரிய மாட்டேக்கு. அப்புறம் மெதுவா தெரியுது அவங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு கழுத்தா இருக்கிறாங்க. யாரை அழுத்துறாங்க? நீங்க வீடியோ பார்த்திருக்கீங்களா? கிறிஸ்தவர்களை அப்படியே நிக்க வச்சுக்கிட்டு அப்படியே கழுத்தா இருக்கிறாங்க. நல்ல பெண்கள், அழகான பெண்களை அப்படியே முழங்கால் போட வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க, கழுத்தறுத்து அப்படியே வெட்டி எடுத்துருக்காங்க. சரி, கிறிஸ்தவர்களை தான் அப்படி கொல்றாங்க, கழுத்தறுத்து கொல்றாங்கன்னு பார்த்தா முகமதியர்களே 450 பேரை படுக்க வச்சு, ஜட்டியோட படுக்க வச்சுட்டு, ஈராக் சோல்ஜர்ஸை படுக்க வச்சு, வரிசையா AK-47 வச்சு துப்பாக்கி வச்சு சுடுறாங்க.
அங்க பின்னால 2 பேர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது அர்த்தமே புரியல. இப்போ அவங்க அப்படி பண்றாங்க. இங்க அவர்கள் எல்லாரும் இயேசுவை உண்மையில அறிஞ்சாங்கன்னு அது பண்ண மாட்டாங்க. இயேசு சொல்றாரு, கொலைகாரங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாங்கன்னு இந்த நரகத்துக்கு போற லிஸ்ட்ல இங்க சொல்லியிருக்கிறாரு. இதுல சொல்லியிருக்கிறாரு. எங்க இந்த வெளிப்படுத்தல் 21:8 படிச்சேன் பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டாங்கிறார். அப்போ அவங்களுக்கு இந்த வசனத்தை ஒரு கிறிஸ்தவன் போய், எப்பா நீங்க ஈசா நபி இயேசுவை நம்புறீங்க, இயேசு இதுதான் சொல்லியிருக்காரு, இது இயேசு டைரக்டா சொல்லியிருக்குது, இயேசு டைரக்டா சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதை சொன்னா முகமதியர்களுக்கும் கண்கள் திறக்கும். ஆனா ஜெபம் பண்ணிட்டு போனோம். இப்படி பண்ணாம இருக்க போய் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேகர் கட்டுக்குள்ள பிரச்சனைக்குள்ள இருக்கான். சகோதரனே சகோதரியே, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இயேசுனா யாரு. இவர் பிறந்தது யாருக்காக பிறந்திருக்கிறாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்காரு. உங்களுக்காகவும் உங்களுக்கு. ஏன்னா பிரதர் நீங்க IAS ஆபீசர், பேபி உங்களுக்காக பிறந்திருக்காரு. தப்பு. லூக்கா 6வது அதிகாரம் 20வது வசனம். அவர் லூக்கா 6:20 சொல்றாரு, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையதுங்கிறார். நீங்க ஏழையா தரித்திரரா இருந்தா உங்களுக்கு தான் பரலோகம். இயேசு சொல்றாரு, அவர் உலகத்துக்கு இறங்கி வந்தது எதுக்காம்? தரித்திரர்களை மீட்டுக் கொள்றதுக்கு. மத்தேயு 11வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. அதனால இயேசு தரித்திரர்களை மீட்டுக்கொள்ள வந்தனால என்ன பண்ணார் தெரியுமா? அவர் தரித்திரரா வந்தார். அவர் சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும், மத்தேயு 8:20 சொல்றாரு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. அவர் ராத்திரி அவர் இருந்த காலத்துல எங்க போய் தூங்கினார் தெரியுமா? லூக்கா 21:37 சொல்லுது, காலையில பகற்காலங்கள்ல தேவாலயங்கள்ல பிரசங்கம் பண்ணிட்டு ராத்திரி ஒலிவ மலை என்னப்பட்ட மலையில போய் ஓப்பன் ஏர்ல போய் தங்கியிருக்கிறார். வீடே கிடையாது அவருக்கு, வீடே கிடையாது. அவரை கொண்டு சிலுவையில இறஞ்சாங்களே, ஏதாவது பொருளை அம்மாவுக்கு கொடுத்துட்டு போனாரா? ஒண்ணுமே கிடையாது. அவர் வீடு கிடையாது, வாசல் கிடையாது. அவருக்கு டாக்ஸ் கட்டணுங்காங்க. நீ யூதராச்ச டாக்ஸ் கட்டுங்காங்க. டாக்ஸுக்கு பணம் கிடையாது. என்ன பண்ணாரு தெரியுமா? பேதுருவே, நான் டாக்ஸ் கட்டணுமா? இல்ல, பிள்ளைகிட்ட டாக்ஸ் வாங்கக்கூடாது. சரி பரவாயில்ல, அவங்க டாக்ஸ் கேட்கறாங்க. நீ போ, தூண்டில் எடுத்து போடு, மீன் வரும், அது வாய்க்குள்ள பாரு, ஒரு துட்டு இருக்கும், அதை வித்து உனக்கும் எனக்கு டாக்ஸ் கட்டுன்னு. பேதுரு அதே மாதிரி, அவன் மீனவன், அவன் போய் போடுறான். தூண்டில் போட்டவன மீன் வருது, அதை வச்சு கட்டினாரு. டாக்ஸ் கட்டதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. அவர் கடைசி வரைக்கும் எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்துல பிறந்தார். ஏன் பிறந்தார் தெரியுமா? மாட்டு தொழுவத்துல காசு நிறைய இருக்கா? கிடையாது, காசு கிடையாது. மாட்டு தொழுவத்துல பிறந்தார். விடுதியில பணம் கட்டதுக்கெல்லாம் பணம் கிடையாது, இடம் இல்லைன்னு இருக்கு, பணமும் கிடையாது. அவர் பிறந்த நாள், இயேசு பிறந்த நாளை கொண்டு போய் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டியை பலியா கொடுக்கணும். ஆட்டுக்குட்டியை பலியா கொடுக்கலன்னா 2 புறா குஞ்சிய பலியை கொடுக்கணும்னு சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லுது, வேதம் சொல்லுது. லூக்கா 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இயேசுவை நான் வசனத்தை உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவருக்கு போய் பலி கொடுக்கறதுக்கு 2வது அதிகாரம் 24வது வசனம். சகோதரிகள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. லூக்கா 2:24 அவருக்கு போய் தேவாலயத்துல போய் காட்டுப்புறாவை பலி கொடுக்க போனாங்களாம். ஏன்னா ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கறதுக்கு பைசா கிடையாது. அவங்க அம்மா அப்பாட்ட பைசா கிடையாது, வெறும் ஏழையா இருந்தார். ஆட்டுக்குட்டியை பலியை கொடுக்கணும். லேவிய ரகம் 12வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கணும். ஏழையா இருந்தார். சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு நீ ஏழை தரித்திரன், என்கிட்ட பிரச்சனையா இருக்குது, என்கிட்ட வீடு வாசல் இல்லை அப்படின்னா இயேசு உனக்காக தான் வந்தார். இயேசு யாருக்காக வந்தாரு? தரித்திரனுக்கு. இன்னொன்னு சொன்னாரு, ஐஸ்வர்யானாகி உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய பலனை அனுபவிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்றாரு, ஊசியின் காதல ஒட்டகம் எப்படி நுழையாதோ அதே போல ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அரிதா இருக்குதுன்ட்டாரு. சொல்லி அதுக்கு ஒரு ஓமையை கொடுத்துட்டார். ஒரு ஐஸ்வர்யவான் லாசுங்கிற ஏழை லூக்கா 16 அதிகாரத்துல காமிச்சிட்டார். ஐஸ்வர்யான் செத்து நேர நரகத்துக்கு போறதை காமிச்சிட்டார். அப்போ இங்க தலைகீழ், இங்க கிறிஸ்துவத்துல தலைகீழ். ஏழைன்னா உங்களுக்கு ஈஸி பரலோக ராஜ்யத்துக்கு. சகோதரனே, என் வாழ்க்கையை நான் சொல்றேன். எனக்கு லேண்ட் அலாட் பண்ணாரு சிஎம், பழைய சிஎம் லேண்ட் அலாட் பண்ணார். திருவான்மையூர் RTO ஆஃபீஸ்க்கு பின்னாலும் அலாட் பண்ணாரு. டிஸ்கிரிஷனரி கோட்டா இந்தியாவில் தமிழ்நாட்டில் அப்பளுக்கு இல்லாத அலுவலர்னு சொல்லி எனக்கு அலாட் பண்ணார். 64 லட்சம் தான். இன்னைக்கு விலை 4-5 கோடி ரூபா இருக்கும். 64 லட்சம், 1.25 கிரவுண்டு. அப்போ நான் சொன்னேன், நான் நேர்மையாக இருக்கிற ஆள். 25 லட்ச ரூபா உடனே கட்டுனாங்க. எங்கே போகிறது 25 லட்ச ரூபா? யார் வச்சிருக்கா? நான் சொன்னேன், சீஃப் மினிஸ்டருக்கு லெட்டர் எழுதினேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக விலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் விலையை குறைங்கன்னு லெட்டர் எழுதினேன். ஆனால் நான் அப்போ என்ன பண்ணினேன், ஒரு காரியம் பண்ணினேன். நேர்மையாக ஒரு காரியம் பண்ணோன்னா அவங்களுக்கு கோவம் என்னைய சஸ்பெண்ட் பண்ணினாங்க. எனக்கு கொடுத்த லேண்டையும் கேன்சல் பண்ணாங்க. நான் கண்டுக்கவே இல்லை.
கண்டுக்கவே இல்லை, வீடு கிடையாது. அடுத்தது இப்போ கோயம்பேட்டில் ஐஏஎஸ் ஆஃபீஸ், கோயம்பேட்டில் மதுரவாலில் ஐஏஎஸ் ஆஃபீஸுக்கு 8 டவர் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 700 வீடு சூப்பர் டீலர்ஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஹவுசிங் போர்டு வழியாக ஐஏஎஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்ளை பண்ணேன், 1 லட்ச ரூபா கொடுத்தேன். ஏன்னா நமக்கு தானே கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு. ஏசு சொன்னார், மகனே அந்த வீடு உனக்கு இல்லைன்னு, அந்த வீடு உனக்கு இல்லை. அப்படித்தானே ஐயா, நீங்கள் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். எப்போ ஹவுசிங் போர்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருப்பா சார், 10,000 ரூபா கட் பண்ணிக்கோ, வச்சுக்கப்பா, அது உனக்கே வச்சுக்கப்பா, வச்சுட்டு மிச்ச பணத்தை கொடுத்தாங்க, அவ்வளோதான். அந்த வீடும் நான் வாங்கலை. நான் அதனால் வீடு இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் சகோதரன் நான் இருக்கேன். எனக்கு ஐஏஎஸ் அசோசியேஷன் வழியாக ஒரு லேண்டு மாதவரத்து பக்கத்தில் ஒன்று எடுத்தோம். அந்த லேண்டை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. அது என் கணக்கில் இருக்கணும், போய் பார்க்கணும். யாரும் என்கரேஜ் பண்ணியிருக்கக்கூடாது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்னால அது இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை போய் அடுத்த 1 மாதத்துக்குள்ளே அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம ஜோலி, இதுதான். ஆனால் 9 ஐடி பார்க்குக்கு நான் தான் இடம் பிடிச்சேன் தமிழ்நாட்டில். 9 ஐடி பார்க்கு தமிழ்நாட்டில். திருநெல்வேலி ஐடி பார்க்குக்கு நான் இடம் வாங்கும்பொழுது அந்த இடத்துல 1 ஏக்கர் வெறும் 50,000 ரூபா தான். அதுக்கு பிறகு ஒரு 2 கோடி 3 கோடின்னு ஆயிடுச்சு. மதுரையிலலாம் 10 கோடிக்கு போச்சு 1 ஏக்கர். ஒன்றும் இல்லாத லேண்டு. நான் தான் லேண்டை செலக்ட் பண்ணேன். ஆசை கிடையவே கிடையாது, ஆசை கிடையவே கிடையாது. நான் என்கிட்ட லிஸ்ட்டு வாங்கிட்டு போய் மற்ற ஆளுங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வாங்குவாங்க. நான் லிஸ்ட்டை கொடுப்பேன், நான் தான் செலக்ட் பண்ணுறேன், ஃபைனலைஸ் பண்ணுறது நான் தான். இந்த இடத்துல ஐடி பார்க் போடுறேன்னு ஃபைனலைஸ் பண்ணுறது நான் தான். வாங்கினதே கிடையாது. 1 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கிடையாது. இந்த மாதவரத்தில் ஐஏஎஸ் அசோசியேஷன் வழியாக 1996 97 வாங்கின கொடுத்த அந்த 2 கிரவுண்ட் லேண்டு தான். அது எங்கே ஊருக்கு வெளியில் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு போய் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த நிலை தான். ஆசையே கிடையாது. அதனால் நிலம் இல்லை, வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை அப்படின்னீங்கன்னா உங்கள் சகோதரன் நான் இருக்கிறேன், இயேசு மாதிரியே. ஆனால் நான் அதை விட கொஞ்சம் பெட்டர். அட்லீஸ்ட் என் மாமனார் ஒரு வீடு கட்டி போட்டிருக்காரு, அவர் வீட்டில் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒரு மாமனார் கிடையாது. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. இதான் அவர் நிலை. ஆமா. அப்போ நான் என்ன பண்றேன் தெரியுமா? பணத்தை சேர்த்து வைக்கிறதே கிடையாது. பணத்தை சேர்த்து வச்சா என்ன ஆகும்? அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது அரிதா இருக்கிறதுன்ட்டாரு. பணம் நிறைய வந்தா தலைகுப்புற காரியங்கள் நடக்கும். அதனால பணம் கூட வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு பிரச்சனை இருக்கு, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாராவது ஒருத்தர் ஏசு அனுப்பாரு, இந்த வச்சுக்கோப்பா, அவ்வளவுதான். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப வச்சுக்கப்படாது. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்கும் போது அந்த மாதம் மட்டும் மெதுவாக பணம் ஏறும் அக்கௌண்ட்டில். அது எப்படி ஏறும் தெரியாது. அது மட்டும் செலவே ஆகாமல் அப்படியே ஏறும். கரெக்டாக ஃபீஸை கொடுப்பேன், அப்படி கரெக்டாக கணக்கு சரியான லெவலுக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்படித்தான் இருக்கிற உங்களை போல தான் நானும் இருக்கிறேன். பணத்தை சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப பணம் பாக்கெட்டில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இருந்தால் தான் பிரச்சனை. அங்கே கொள்ளைக்காரங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஐசியூன்னு வச்சுருக்காங்க, அழகழகு ஆம்புலன்ஸு, நல்ல கோட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க உங்களை கொள்ளை அடிக்க தாளிக்கிறதுக்கு. ஆமாம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம். வெளியில் 5 ரூபா நாசின்னா இன்சூரன்ஸ் ஸ்கீமில் போனீங்கன்னா 5 ரூபா 5 லட்சம் ஆகிடும். முடிஞ்சு போச்சு. வீட்டை வித்துட்டு வரணும். இல்லையா? ஆமாம். இன்சூரன்ஸ் சொல்லி 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 உங்கள் வீட்டை விற்க வச்சுருவாங்க. ஆமாம், விற்க வச்சுருவாங்க. இந்த ஜோலியே கிடையாது நமக்கு. இந்த ஜோலியே கிடையாது. வியாதியே வராது பிரதர். வந்துச்சுன்னா சீஃப் ஆஃபீஸர்ஸ்ன்னு போயிடும். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சில சமயம் 2 முட்டில் வலி கொடுப்பான். அவனுக்கு ரொம்ப வயிற்றுச்சலாக இருக்கும் பிசாசுக்கு. ஜெபம் பண்ணும்போதே காலில் வலி ஏறும். நான் என்ன சொல்லுவேன்? பிசாசா, உனக்கு யார் என் மேலே அதிகாரம் கொடுத்தா? இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுன்னு சொல்லுவேன். சொன்னோன்னே அப்படியே வந்த வழியாகவே இறங்கி போயிடும். இதுதாங்க நடக்குது. உங்களுக்கு இந்த இது வேணுமா? இந்த அனுபவம் வேணுமா? சமாதானம் வேணுமா? சந்தோஷம் வேணுமா? பரலோக ராஜ்யம் வேணுமா? இது அவ்வளவு யார் மூலமா கிடைச்சிருக்குங்க? யார் மூலமா கிடைச்சிருக்கு? இயேசு இந்த உலகத்துக்கு மனுஷனா பிறந்தனால. அதனால தான் என்னாச்சு? எல்லா ஜனத்துக்கும், அதை மறுபடியும் படிப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். பாருங்க, டைரக்டா அது வருது. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இப்ப புரியுதா அந்த அர்த்தம்? புரியுதா பிரதர்? இது புரியுதா? இன்னைக்கு உங்களுக்கு அந்த சமாதானம் சந்தோஷம் வேணுமா? நான் ஜெபம் பண்ணும்போது இது வேணும்னு கேளுங்க, அவ்வளவுதான். நான் உங்களை பிளஸ் பண்ணதுக்கு தான் வந்திருக்கேன். என் வேலை உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். என் வேலை என்னங்க? எதுக்கு வந்திருக்கேன்? உங்களை ஆசீர்வதிக்க. எனக்குள்ள சமாதானம் சந்தோஷம் உங்களுக்கு வரணும். எனக்குள்ள ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்களுக்கு வரணும். கிறிஸ்தவர்களா இருந்தா எனக்குள்ள வல்லமைகள் உங்களுக்கு 2 மடங்கு வரணும். 1 மடங்கு இல்லை. எனக்கு வல்லமை, வியாதிகளை குணப்படுத்துற வல்லமை, பிசாசுகளை ஓட்டுற வல்லமை, இந்த வேதத்தை தியானம் பண்ணி போதிக்கிற அந்த வல்லமை, இதுக்கு பேர் வரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கு. பயமே வராது. எனக்கு பயமே வராது. மரணத்துக்கு பயம் கிடையாது. இந்த அத்தனையும் கிறிஸ்தவர்களா இருந்தா 2 மடங்கு இயேசுவின் நாமத்துல பகிர்ந்து கொடுப்பேன். இயேசுவே தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு
இயேசுடைய சமாதானத்தை நான் இப்ப கொடுக்க ஆசைப்படுறேன். ரெடி தானா? கட்டுகள், வியாதியின் கட்டுகள், உங்களுக்கு என்ன கடன் கட்டு எது இருந்தாலும் இயேசுவுக்கு அதில் லேசான காரியம். லேசான காரியம். பிள்ளை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்கெல்லாமோ போய் ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்கீங்களா? தேவையில்லை. தலையில வச்சு ப்ரேயர் வாங்கின போதும் 30 நாள்ல உங்க மனைவி கருத்தரிச்சிருவான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப அசால்ட்டா நடக்குது. இயேசுவால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தர். உங்களை உயிருக்கு உயிரை நேசிக்கிறார். ஒருத்தரும் உங்களை அந்த மாதிரி நேசிக்க முடியாது. என்ன நேசிக்கிறது, உயிருக்கு உயிரை நேசிக்கிறது என் மனைவி இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, இயேசு தான். அதனால இயேசு தான் எனக்கு முக்கியம். இயேசு சொன்னா பண்ணுவேன், மனைவி சொன்னா பண்ண மாட்டேன். இயேசு சொன்னா பண்ணுவேன், இயேசு சொன்னா தட்டவே மாட்டேன். அவ்வளவுக்கு உயிருக்கு உயிரை நேசிக்கிறாங்க. ரெடி தானா? ரெடி தானா? இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள், ஆபீஸ் பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுது. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் போகணும்னு சொல்லி இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். நீங்க இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி இப்ப நீங்க ஒப்பு கொடுக்கணும். நீங்களா சொல்லணும். ஆமா, இது மத மாட்டம்லாம் கிடையாது. நீங்க எங்கேயும் சபைக்கு போங்க, ஞான ஸ்நானம் எடுங்க, இல்லைன்னா உங்க பேரை மாத்துங்க, கெசட்ல பப்ளிகேஷன், இதெல்லாம் கிடையாது. இது மதம் கிடையாது. இயேசு மதம் கிடையாது. உங்களுக்கு சிநேகிதர், உங்களை சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தர். ஆமா, உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. கண்களை மூடிக்கொண்டேன். இயேசுவே, இந்த சகோதரர் சொன்னதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தோம்ப்பா. இயேசு ராஜா, இந்த சகோதரர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். எனக்கு அவருக்குள்ள அந்த சமாதானம், சந்தோஷம் எனக்கு வேணும். சொல்றீங்களா? உமாசங்கருக்கு நீங்க கொடுத்திருக்கிற, நான் சொல்ல திருப்பி சொல்றீங்களா? உமாசங்கர் சாருக்கு இயேசுவே நீங்க கொடுத்திருக்கிற சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், இந்த மூணும் எனக்கு வேணும். இயேசுவே எனக்கு இந்த மூணையும் இப்ப தாங்க. நீங்க ஜீவனுள்ள தேவன் இந்த சகோதரர் மூலமாக இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசுவே, நீங்க அவருக்கு கொடுத்தத அந்த ஆசீர்வாதங்களை, அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை எனக்கு தர்றீங்கன்னு, எனக்கு தரப்போறீங்கன்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இயேசுவே, நான் உங்களிடம் இப்பொழுது கேட்கிறேன். நான் உங்க பிள்ளை. இயேசுவே, நான் உங்க பிள்ளை. எனக்கு இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இப்ப கொடுங்க. கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சபரபா ரிக்கலபா ரிக்கபலபா ரிபலபா ரிகபலபா ரிக்கலபா ரகலபா சீபபா ரிக்கலபா ரகலபா. இயேசுவின் நாமத்துல இங்க வந்திருக்க அத்தனை பேருக்கு இருக்கிற வியாதியின் கட்டுகளை உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்துல உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இங்க வந்திருக்க எல்லாருடைய வியாதியின் கட்டுகளையும் உடைக்கிறேன். பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்துல வெளியே போன் கட்டளை எடுக்கிறேன். இவர்கள் குடும்பங்கள்ல இருக்கிற பிரிவினை ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கடிந்து கொண்டு வெளியே போன் கட்டளை எடுக்கிறேன். சபரபா ரிக்கலபா ரிக்கபலபா ரிபலபா. குடும்பத்துல ஆசீர்வாத குறைகளை வச்சிருக்கிற, தரித்திரத்தை வச்சிருக்கிற அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்துல கட்டி வெளியே போன் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் ஒளி இவர்கள் குடும்பங்கள்ல வர, இயேசுவின் ஒளி இவர்கள் குடும்பங்கள்ல வர, இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கடன் கட்டுகள், யாருக்கெல்லாம் கடன் கட்டுகள் இருக்கோ அந்த கடன் கட்டுகள் 3 மாதத்துல அது காணாமல் போகும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு இருக்கிற கடன் கட்டுகள், உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற கடன் கட்டுகள் 3 மாதத்துல காணாமல் போகும். வியாதியின் கட்டுகள் இன்று இரவே முடிஞ்சது. உன் குடும்பத்தில் இருக்க வியாதியின் கட்டுகள் இன்றே ஒளிந்தது. இயேசு உனக்கு விடுதலை கொடுத்து விட்டார். சபரபா ரீகலபா ரீகபலபா. அப்பா, இவர்கள் அத்தனை பேரையும் இயேசுவின் நாமத்துல நான் பரலோகத்துக்கு முத்தரிக்கிறேன். இவர்கள் அத்தனை பேர்களையும் இயேசுவின் நாமத்துல நான் பரலோகத்துக்கு முத்தரிக்கிறேன். என்னால குடிய விட முடியல, என்னால குடிய விட முடியலன்னு சொல்றியா சகோதரனே? இப்பொழுது இன்றிலிருந்து நீ குடிக்க மாட்டாய். இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இன்றிலிருந்து உன்கிட்ட இருக்க குடிகார ஆவி வெளியே போயிட்டு இயேசுவின் நாமத்துல குடித்து வெறிக்கிற ஆவியை வெளியே போன் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்துல உனக்கு குடி ஆவியிலிருந்து விடுதலையை கட்டளையிடுகிறேன். இன்றிலிருந்து நீ குடிக்க மாட்டாய். உனக்கு எந்த வித்ட்ராயல் சிம்டம் கிடையாது. நீ மனைவியோடு போய் இன்றிலிருந்து சந்தோஷமாக குடித்தனம் நடத்து. இனி நீ குடிக்க மாட்டாய். உன் குடும்பத்தில் விடுதலை, உன் குடும்பத்தில் விடுதலை, ஆசீர்வாதம். சபரபா ரீகலபா. இனி உன் குடும்பத்துல பரிதபிப்புகள் கிடையாது. இனி உன் குடும்பத்துல பரிதபிப்புகள் கிடையாது. இனி உன் குடும்பத்துல பெரிய வியாதிகள் வராது. இனி உன் குடும்பத்துல ஆக்சிடென்ட் வராது. உன் குடும்பத்துல இனி தற்கொலை ஆவிகள் கிடையாது. இயேசுவின் நாமத்துல உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல இங்க வந்திருக்கிற அத்தனை பேரையும் பரலோகத்துக்கு என்று முத்தரித்து ஆசீர்வதிக்கிறேன்.
கிறிஸ்தவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அடியனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரங்கள், கிருபைகளை, ஆவிய இரட்டத்தனையா பகிர்ந்து விடுகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரெட்டத்தனையா பெற்றுக்கொள், ரெட்டத்தனையா பெற்றுக்கொள். சிகரபா ரீகலபா ரேகபலபா ரிபலபா சீபபா ரிகலபா ஓரபலபா ரிகபா. அப்பா, உங்க வல்லமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உங்க வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம்பா. உங்க நாமம் இன்னும் மகிமைப்படட்டும்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அப்பா, போக்குவரத்து கழகத்துக்காக, இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்துல வேரோடு பிடுங்கெறிந்து வெளியே போன் கட்டளையிடுகிறேன். அப்பா, இங்க வந்திருக்கிறவர்களுக்கு சம்பள குறைவு பிரச்சனைகள், ஆபீஸ்ல பிரச்சனைகள், சீனியர் கேட்க மாட்டேங்கிறாங்கிற நிலை, பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிற நிலை, இதெல்லாம் 3 தினங்களுக்குள் விடுதலையாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பிரச்சனைகள் 3 தினங்களுக்குள் விடுதலையாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் ஒரு பலத்த தேவதூதனை உருவிய பட்டயத்தோடு போ என்று கட்டளையிடுகிறேன். சகோதரரே, சகோதரியே, உன்னோடு ஒரு தேவதூதன் வருகிறான், கூட்டிச்சல். இந்த தேவதூதன் உனக்காக யுத்தம் பண்ணுவான். நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். 3 தினங்களுக்குள் உனக்கு விடுதலை. உனக்கு பணங்கள் நிறுத்தப்பட்டது திருப்பி உனக்கு வழங்கப்படும். இயேசுவின் நாமத்துல கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இந்த நிர்வாகம் இந்த லட்சத்துல ஓடுதுன்னா இந்த வருடத்திலிருந்து, இந்த கிறிஸ்துமஸ்ல இருந்து அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ள அந்த நஷ்டங்கள் சரி செய்யப்பட்டு போக்குவரத்து கழகம் நல்ல நிலைக்கு ஓட துவங்கும் என்று இயேசுவின் நாமத்தில் இந்த போக்குவரத்து கழகத்தை ஆசீர்வதிக்கிறேன். இதன் அலுவலர்களை, உயர் அலுவலர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். முழு களமும் சிறப்பாக செயல்படும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே, உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அதை அப்படியே நீங்க நிறைவேற்ற போறதுக்காக ஸ்தோத்திரம்பா. ஆசீர்வதிக்கிற தேவனே, ஆசீர்வதிக்கிற ஜீவன் உள்ள தேவனே, இயேசுவே, நாங்கள் அத்தனை பேரும் உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். நன்றி. எல்லாரும் நன்றி சொல்லி கை தட்டுவோமா? இயேசுவுக்கு நன்றி சொல்லி கை தட்டுவோமா? ரபலபா ரிகலபா ரிகபலபா ரிபலபா. Thank you. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை இந்த பகுதியில் நீங்கள் வாழ்கின்ற மக்களாக இருக்குன்னு சொன்னால், எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 to 9:30 மணி வரைக்கும் நமக்கு ஆராதனைகள் உண்டு. அதில் கலந்து கொள்ளுங்கள். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்கிற அந்த விசுவாசத்தோடு வாருங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இது கர்த்தர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசினார். நற்செய்தியை தேவன் நம்மோடு கொடுத்தார். அல்லேலூயா. பாவ மன்னிப்புக்கு வழியாய் இருக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிற வல்லவர், வல்லமையின் தேவனாய் இருக்கிறவர், எல்லாவற்றையும் பார்க்கலாம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிற தேவன் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அந்த நல்ல தேவனுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கைகளை உயர்த்தி நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். செய்தி கொடுத்தோம். இந்த அடியானை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துவீரார். பல லட்சங்களுக்கு அவரை ஒரு வாய்க்காலாய் வைப்பீரார். அவருடைய குடும்பத்தாரையும் அவரையும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த ஐக்கியத்தை இன்னும் பலப்படுத்துவீராக. ஐக்கியத்தில் இன்னும் அதிகமான பேர் வந்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை உண்டாக்கி தருவீராக. இங்கு வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த வேளையிலே கிறிஸ்துவாகிய இயேசு என்பவர் பிறந்தவராய் இருப்பீராக. எல்லா துதி கனமகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். சமாதானமாய் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுத்த நல்ல தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.